program. No, that's okay. It's We'll take it from yours and we'll complete it in class. okay. Not a Thank problem. you. Okay. Yeah. Shall I share? Shall I share now? Yeah, go ahead. Well, I want everyone to participate, so yeah. Okay, yeah. Ma'am, this is the program, ma'am. Okay, so what is the problem? Ma'am, monthly salary for a phone salesman தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அவரோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேசிக் மந்த்லி பே வந்து 10,000. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, எவ்ரி 5 ஃபோன் சோல்ட் பண்ணாருன்னா அவருக்கு 5,000 போனஸ் கிடைக்குது ஃபார் எவ்ரி 5 ஃபோனுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபார் எவ்ரி ஃபோன் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 5 ஃபோன்ஸ் ₹1,100 per ஃபோன் போனஸ். 5 ஃபோனுக்கு அப்புறம் 6, 7 அது ஒவ்வொன்றுக்குமே வந்து 1,100 வந்து மல்டிபிள் பண்ணிக்கணும் மேம் அந்த ஒவ்வொரு ஃபோனுக்கும். That's what my understanding, ma'am. Yeah. Okay. Yeah. If the salesman's salary is more than ₹20,000 in the previous month and sells 20 or more phones this month also, then he gets additional 5,000. அதாவது அவரோட சேல்ஸ்மேனோட ப்ரீவியஸ் மந்த்ல வந்து 20,000 மேல ஒரு சேலரி வந்திருந்து அதே சேம் டைம் வந்து அவர் 20 போனுக்கு மேல செல் பண்ணிருந்தாருன்னா அடிஷனலா 5,000 அவருக்கு வந்து போனஸ் கிடைக்குது. இந்த மாச சம்பளம் ப்ரீவியஸ் மந்தோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் இருக்கு. எஸ் மேம். ரைட், நாட் ஜஸ்ட் இந்த மாசத்துல மட்டும் என்ன பண்ணாங்கன்னு இல்ல, அதை பொறுத்தும் ப்ரீவியஸ் மந்த் என்ன பண்ணாங்களோ அதை பொறுத்தும் இந்த மாச சம்பளம் இருக்கு. ஓகே, சோ இது வந்து தேர்ட் ப்ராப்ளம். ஃபோர்த் ப்ராப்ளம் என்ன? ஃபோர்த் ப்ராப்ளம் வந்து இதேதாங்க மேம். குமுலேட்டிவ் போனஸ் கண்டுபிடிச்சி அந்த குமுலேட்டிவ் போனஸ் வந்து 2 lakhs வந்துருச்சுன்னா அவரோட பேசிக் சேலரி வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 10,000ல இருந்து 5% இன்க்ரீஸ் ஆகுது மேம். அதாங்க மேம் கால்குலேஷன். ஓகே, இதுக்கு ஆல்ரைட், சோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சோ how many of you tried this? Raise your hand if you tried this problem. Okay, one. அவ்வளவுதானா? ஒரு ஆள் தான் ட்ரை பண்ணீங்களா? Isn't this homework இல்லையா இது? So why didn't everyone try? வேற எதனா ஹோம்ஒர்க் பண்ணீங்களா? I mean, I guess doing works on a daily basis, கிளாஸ் இருக்கோ இல்லையோ எதனா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாத்தானே you'll have the டெய்லி பண்ணாதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வரும். ஸோ ட்ரை டு டூ ப்ரோக்ராமிங் எவ்ரி டே. அதுக்கு தான் சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக கொடுக்குறது நம்ம. எனிவேஸ், ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி கோட் எழுதிருக்கீங்கன்னு. மேம், இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனை வந்து கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணணும் மேம். அதாவது எப்படின்னா, இப்போ 9 ஃபோன் அவங்க வந்து செல் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 ஃபோனுக்கு வந்து 5,000 கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் 4க்கு 4 × 1,100 மேம். இதே 10 ஃபோன் அப்படின்னா 10 ஃபோன்னா 2 × 5,000 மேம். தென் வந்து 10 - 5 5 × 1,100. ரைட்டாங்க மேம் இந்த கால்குலேஷன்? For every 5 phones sold, 5,000 bonus. For every phone after the 5, so the first. So இது நம்ம இன்டர்பிரிட்டேஷன், நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றோம்னு நம்ம பாக்குறோம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் 10 phones இருந்ததுன்னா எவ்வளவு போனஸ் வரும்னு சொல்றீங்க? இந்த 10,000 ஆட் ஆகும். இது இந்த தேர்ட் லைன் படி பாத்தீங்கன்னா 2 × 5,000 10,000 ஆட் ஆகும் மேம் பேசிக் சேலரியோட. தென் வந்து இந்த ஃபோர்த் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த லைன் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 போன விட்டுறணும். சோ 10 - 5 5 × 1,100 மேம் பிளஸ் பேசிக் சேலரி. 10,000 பிளஸ் ஜஸ்ட் போனஸ் மட்டும் பார்த்தா அந்த 5,000 flat bonus plus in the 1,100 per phone times 5. Yeah, there's a lot of bonus. Sure. அப்படி கிடைக்கும், lot of bonus கிடைக்குமாங்க மேம்? Yeah, sure. Because basically இந்த program என்னன்னா ரியல் லைஃப்ல phone sales பண்ணா people are trying to encourage. நிறைய பண்ண உங்களுக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்கரேஜ் பண்றதுக்கு தான் போனஸ் கொடுக்குறாங்க. எப்படி செல் பண்றாங்களோ அதை பொறுத்து. So that's how this calculation is like that. Okay.
ஓகே. ஸோ ஓகே நீங்க போட்டீங்க. ஆல்ரைட். லெட்ஸ் உங்க கோட் இருக்கட்டும். நீங்க ஓகே பிகாஸ் யூ ஆல்ரெடி அட்டெம்ப்டட் ராணி, நீங்க கொஞ்ச நேரம் லீவ் த கோட். ஐ வாண்ட் சம்படி எல்ஸ் டு எக்ஸ்பிளைன் நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, எப்படி நீங்க போடுவீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். மேபி சரண்யா, நீங்க வந்து இது எப்படி பண்ணுவீங்க இந்த கோட் பண்றதா இருந்தா? வாட் வில் பி யுவர் அப்ரோச்? என்ன பண்ணுவீங்க? ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை எப்படி பண்ணலாம் சரண்யா? I need 2 minutes. You need to what? திங்க் பண்ணி ஐம் லுக்கிங் ஃபார் த தாட் ப்ராசஸ். எப்படி வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தாச்சு, நம்ம இதுதான் ப்ராப்ளம் சொல்லியாச்சு. இது நீங்க கோட் எழுதுறதாக இருந்தால் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி திங்க் பண்ணுவீங்க? எதெல்லாம் பண்ணணும்னு யோசிச்சுட்டு அப்புறமா கோட் எழுத ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். கரெக்ட். சோ இந்த क्वेश्चन நம்ம அனலைஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். நான் क्वेश्चनல என்ன क्वेश्चन நான் இப்போ எனக்கு அது ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல மேம். சோ நான் அதனால அதை ரிப்பீட் பண்ணிட்டேன் மேம். ஓகே இந்த क्वेश्चन. ஓகே. So okay, read it one more time. Anybody else want to try? இவ்வளவு நேரம் क्वेश्चन பேசணும் இல்லையா? We did talk about the question. So somebody, yes. Yes ma'am, this is Judith. Yes. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் செட் பண்றேன் மேம். அப்படியே ராணி மாதிரி தான் நானும் ட்ரை எல்லாமே. பட் நான் லிஸ்ட் வச்சு ட்ரை பண்ணாம நான் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிட்டேன் மேம். நான் வந்து இதேதான் அவங்க இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பண்ணிருக்கிறதும் தான் நான் பண்ணேன். பட் எனக்கு என்ன டவுட்னா, 4th லைன்ல 4th கண்டிஷன் என்னன்னா, 5 செல் பண்ணிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு 5 phones செல் பண்ணிருந்தா 1100. இப்போ 10 phones செல் பண்ணிருந்தாங்கன்னா into 2 பண்ணி, ஸோ 1100 + 1100 அவங்களுக்கு போனஸ் கொடுக்குறோம் மேம். இப்போ வந்து சேல்ஸ்மேன் வந்து நமக்கு இன்புட் இப்போ 8 phones செல் பண்ணிருக்கேன்னு கொடுத்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 8 - 5 பண்ணிட்டா பேலன்ஸ் ரிமைண்டர் 3 வரும் இல்லையா? சோ நான் எப்படி திங்க் பண்ணேன்னா, அந்த லைன் தான் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்தது மேம். கோஷன்ட் வச்சு நம்ம ஒரு கண்டிஷன் எழுதலாம், கால்குலேஷன் போடலாம், அப்புறம் ரிமைண்டர் வச்சு ஒரு கால்குலேஷன் போடலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சிருந்தேன். பட் தென் இஃப் சேல்ஸ்மேன் வந்து 8 இல்லாம மோர் தென் 20 செல் பண்ணிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன கால்குலேஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியல மேம். ஐ வாஸ் ஸ்ட்ரக் தேர். அப்புறம் அந்த இடத்துல ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட். அதுக்கப்புறம் சேல்ஸ்மேன் வந்துட்டு 20,000 rupeesக்கு மேல ஏர்ன் பண்ணிருந்தாங்க, பிளஸ் அந்த 20 or more phones அவங்க எல்லாம் செல் பண்ணிருந்தாங்கன்னா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. எனக்கு லைன் 3 and 4 கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆயிடுச்சு. ரொம்ப கன்ஃபியூசிங் ராணி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. so the idea is for every 5 phones 5,000 rupees flat. So 20 இருந்ததுன்னா divided by 5, 4 times divided by 5 because 5 phones. so 4 தடவை வந்து அவங்க 5 phones இது பண்ணிருக்காங்க. 1100 சொல்லிட்டேன். yes 1100 போட்டாச்சு. on top of it இன்னொன்னு என்ன சொல்லிருக்கோம், first 5,000 எடுத்துட்ட பிறகு every phoneக்கு வந்து 1100 அதுவும் சொல்லிருக்கோம். என்ன மீனிங், 20 இருந்ததுன்னா first 5 எடுத்துறணும். so 20 - 5 15 times 1100. அவ்வளவுதான். கமகன் மேம், எனக்கு புரியல, திரும்ப வரும். so 20 phones இருந்ததுன்னா 20 phonesல first 5 phoneக்கு 5,000 மட்டும் தான் போனஸ். ஓகே, போனஸ் கிடையாது. 5,000க்கு அப்புறம் தான் per phone போனஸ். சரியா? அதனால அந்த 20ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓகே 15. அந்த 15 போனுக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஃபார் எவ்ரி போன் they get $1100 rupees வந்து போனஸ், ரைட்? இப்போ 15 times 1100 that is the பட் அதுக்கு மேல உள்ள லைன்ல ஃபார் எவ்ரி 5 phones soldன்னு கொடுத்திருக்காங்களே, அப்ப 5 we should calculate இல்லையா? ஆமா, ரெண்டு. so double, that is what we are talking about. so every 5 phonesக்கு 5,000 கொடுத்துறாங்க. on top of it 5 போனுக்கு மேல வித்தா ஒவ்வொரு போனுக்கும் இது கொடுக்கு, இது பணம் கிடைக்குது. as you said
lot of bonus அப்பப்போ. There's a lot of bonus. Yeah. Lot of bonus. எஸ் மேம் நான் அங்கதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி 5-5 நம்ம பண்ணா நெக்ஸ்ட் எப்படி எனக்கு அடுத்த ஸ்டெப்? ஓகே சோ 5-5 நம்ம போனஸ் கொடுக்கணும் பிளஸ் இதுவும். ஓகே now it's 5க்கு மேல இருக்கிறதுக்கும் போனஸ் கொடுக்கணும். So it's okay in the interpretation because again the whole point here is it's a programming thing. Maybe it's a panakara company இருக்கும், so they are giving a lot of bonus, so we'll just accept it. Yeah, okay. Anybody else? இவ்வளவு நேரம் பேசியாச்சு. Anybody else want think how you will address this code? எப்படி எழுதுவீங்க? Anyone else? Yes ma'am. Yes, Manohar here. yeah, hi. In the second constraint, the first constraint says that for every 5 phones sold, rupees 5,000 bonus. Suppose if he sells 9 phones, he will get the 4 phones will be 1,100 rupees to be calculated. Suppose he sells 16 or 17 phones, so we have to subtract first 3 5s or first 5s alone we have to deduct. That is my question. Yeah, first 5 deduct பண்ணிட்டு மிச்சதுக்கெல்லாம் 1100 கொடுக்கணும் and every 5 phoneக்கு 5,000 கொடுக்கணும். A lot of that's what we've been discussing. I think they're saying same thing. Both will be applied, isn't it? Yes, both will be applied. It's a question. Yes. In the first phase I made it like that. But Mr. Kannan has said that for every 5 phones he has to give, but remaining he has to calculate with the 1,100 rupees. Sure. நான் என்ன சொல்ல வரேன், we are in the programming class, right? Programming class இது. We want to discuss the problem. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ரெண்டு மாதிரி வந்து நம்ம அதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ராணிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. அந்த மாதிரி வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா இட்ஸ் ஓகே. பிகாஸ் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு கோட் எழுதிருக்கீங்களா? தட் இஸ் வாட் வி வாண்ட் டு see, because it's a programming class. We are not going to debate இந்த கம்பெனி வந்து பண்றது சரியா, நிறைய பணம். தட் இஸ் நாட் அவர் பாயிண்ட் இல்லையா? நம்ம பாயிண்ட் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கோட் எழுதிருக்கீங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ஒரு மாதிரி, கோட் எழுதுறது வேற மாதிரி இருந்தா தட் இஸ் ராங். So I made that's fine. Whatever your understanding is, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதுக்கு தான் கோட்ல வந்து நம்ம கமெண்ட் எழுதணும்னு சொல்றது அந்த ரீசன் காண்டி தான். இந்த மாதிரி this is my understanding. நான் என்னோட கம்பெனில I am going to give every 5 phoneக்கு 5,000 கொடுத்துட்டு on top of it every phoneக்கு 1,100. That is my company. That is what my company is. இல்ல உங்க கம்பெனில வந்து அப்படி எல்லாம் கிடையாது. 5 phoneக்கு 5,000, அதுக்கப்புறமா 1,100 அந்த மாதிரி கொடுப்பேன்னா ஃபைன். அதுதான் உங்க கம்பெனி, அதுக்கு நீங்க கோட் எழுதுங்க, அவ்வளவுதான். That's all I'm asking. Okay? All right. Enough of discussion on that point. Now I'm going to talk about அந்த கோட் எப்படி எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. Now anybody want, again, a lot of people are still quiet. How will you start this code? Yes, Pragadishwaran. Yes. third code போட்டேன் மேம், அவுட்புட் அனுப்பிச்சேன். இந்த கோடா இப்ப சொல்ற கோடா, நம்ம பேசிட்டு இருக்க கோடா? ஆமா மேம். ஓகே. சோ நீங்க கோட சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தாட் ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணணும், இந்த இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. ஜஸ்ட் கீப் த ப்ராப்ளம் மட்டும் ராணி, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராப்ளம் மட்டும். ஐ வாண்ட் பீப்புள் டு டிஸ்கஸ் என்னெல்லாம் பண்ணலாம். சொல்லுங்க, வாட் வில் பி யுவர் ஸ்டெப்ஸ்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? பிரகதீஸ்வரன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல ஃபோன் கவுண்ட் செக் பண்ணலாம். ஓகே, ஃபார் லூப் எதுக்கு? ஃபார் லூப் ஃபர்ஸ்ட் என்ன ஃபார் லூப் இஸ் ஆன் வாட்? ஃபார் ஆன் வாட்? ஐட்ரேஷன் மேம். ஃபர்ஸ்ட் இது 12 மந்த் நம்ம கொடுத்துருக்கோம்ல மேம். கரெக்ட். அந்த 12 மந்த்ல ஒரு மந்த்தா செக் பண்றோம். கரெக்ட். ஒவ்வொரு மந்த்துக்கும் செக் பண்ண போறீங்க, அதனால இது ஸ்டார்டிங் வித் ஃபார் லூப். சரி, ஒரு மந்த்துக்கும் ஃபோன் கவுண்ட செக் பண்றோம் மேம். சரி. இப்போ ஃபோன் கவுண்ட் வந்து 5க்கு மேல இருந்து 5க்குள்ள 5 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 5,000 போனஸ் மேம். சப்போஸ் அது 5க்கு மேல போச்சுன்னா இந்த கவுண்ட் எங்க இருந்து வருது? இன்புட் வாங்குறீங்களா, எங்க இருந்து வருது? இல்ல மேம், நம்மளா இது பண்றதா மேம். ஃபோன் கவுண்ட் ஈக்குவல் டு 5 நம்ம கொடுக்குறோம். இல்ல
ஃபோன் கவுண்ட் என்னது, இந்த மாசம் ஜனவரிக்கு இத்தனை ஃபோன் வித்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருந்து வருது? நம்ம லிஸ்ட்ல இருந்து எடுத்துருக்கோம் மேம். லிஸ்ட்ல கொடுத்துருக்கோம்ல மேம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கணும். அப்போ அது இவங்களோட கோட் ஆமா. பாத்தீங்கன்னா லைன் 24. மேம் நான் நீங்க பண்ண கோடுல நான் பண்ணேன் மேம். நீங்க அனுப்பிச்சீங்க மேம். ஹோம்ஒர்க்ல இருந்து பண்ணேன் மேம். ஓ, ஹோம்ஒர்க்ல இருந்ததா ஒரு இது ஃபில்லிங் தி அதுல பண்ணது மேம். சரி 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 சரி. ஓகே. சோ ஒரு லிஸ்ட்ல வந்து 12 மாசத்துக்கான 12 மாசத்துக்கான ஒவ்வொரு மாசத்துக்கு எவ்வளவு கோடு எவ்வளவு ஃபோன் செல் பண்ணாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்கா? எஸ் மேம். சரி, அது வந்து ரீட் பண்றீங்க ஒவ்வொரு மாசத்துக்கா? ஓகே. ஆமா. அது ஃபர்ஸ்ட் அது 5 இருந்துச்சுன்னா நமக்கு போனஸ் 5000 மேம். சரி. அது 5க்கு மேல போச்சுன்னா ஃபோன் கவுண்ட் -5 கொடுத்துட்டு அதுல எவ்வளவு பேலன்ஸ் வருதோ அந்த பேலன்ஸ் இன்ட்டு 1100 மல்டிப்ளை பண்ணணும் மேம். கரெக்ட். அதுக்கு மேல சப்போஸ் நமக்கு 5க்கும் கீழே இருந்துச்சுன்னா நமக்கு போனஸ் வந்து கிடையாது மேம். அதனால பேஸ் அதை பிரிண்ட் பண்ண சொல்லிடலாம் மேம். சரி. இப்போ நமக்கு போனஸ் 5க்கு கீழ இருந்துச்சுன்னா per phone 1000 இல்லைங்களா மேம்? இல்லையே. லைன் நம்பர் 4 என்ன சொல்லுது? For every phone that sold after the 5 phones தான். For every 5 phone ரீச் ஆனாலும் இந்த 5000. நான் வந்து மினிமம் 5000. மினிமம் 5 phone வித்தா தான் எனி போனஸ். ஓகே. 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 யா, குட் பிரதீஸ்வரன். ஓகே. சோ அதனால 5 phones லெஸ்ஸா இருந்ததுன்னா நோ போனஸ். என்ன பேஸ் சாலரியோ அது மட்டும் தான். ஓகே. அப்புறம் ஆமா மேம். தென் கரண்ட் மந்த் சேலரின்னு போட்டு நம்ம அதுல பேஸ் சேலரியும் நம்ம போனஸையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் மேம். தென் ப்ரீவியஸ் சேலரின்னு சொல்லிட்டு அது நம்ம கரண்ட் சேலரியை இது பண்றோம் மேம். விசுவலைஸ் பண்றோம் மேம். ஓகே. வேரியபிள் ஸ்டோர் பண்றோம். தென் நம்ம வந்து 20 ஃபோன்ஸ்க்கு மேல அவங்க சேல் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம இது பண்ணணும். 20,000 மேல அவங்க சேலரி இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் சேலரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 5,000 போனஸ் மேம். ஓகே. அப்படி உங்க 20 ஃபோன்ஸ்ல கம்மியா வச்சிருந்தாங்கன்னா உங்களோட பேலன்ஸ் அவங்களோட ப்ரீவியஸ் சேலரி 20,000 கீழே இருந்தாலும் உங்களுக்கு போனஸ் கிடையாது மேம் நெக்ஸ்ட் மந்த். Okay, the 5 and 6 is the step. Okay, it's a pretty simple, straightforward நினைக்கிறேன் இந்த code. Okay, maybe Rani, you can explain your code now. Okay, all right, that's good, Pragadish. Okay, ma'am. நான் இந்த 22-23 லைனை நான் டெலிட் பண்ணிட்டு தான் ஃபார் லூப் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணலங்க மேம். நான் சொல்றேன் மேம் கோட்ல 22-23 லைன் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் யூசர்ட்ட இருந்து ஃபோன்ஸ் சோல்ட் பண்றதும் ப்ரீவியஸ் மந்த் சேலரி இன்புட்டா நான் வாங்குறேன். 22-23 நான் அதான் ஃபோன் சோல்டும் ப்ரீவியஸ் மந்த் சேலரி நான் இன்புட்டா வாங்கிட்டு நெக்ஸ்ட் கம் டு 38th லைன் மேம். So 25 என்ன அப்போ? இது வந்து ஜஸ்ட் நான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மேம். சரி நம்ம இது வந்து லிஸ்ட்ல பண்ணலாமா அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். Yeah, that's yes, that is the list part அங்க தான் வருது. 25 தான் லிஸ்ட். ஒவ்வொரு மாசத்துக்கா வாங்குறதுக்கு பதிலா you just நான் ஃபர்ஸ்ட் வந்து if கண்டிஷனை வச்சு நான் வந்து இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டு மேம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டை வச்சு யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். பட் நான் இன்கம்ப்ளீட் மேம். கரெக்ட். ஓகே. சோ 31 லைன்ல பாத்தீங்கன்னா ஃபோன் சோல்டு வந்து யூசர்ட்ட இருந்து நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருந்துச்சுன்னா நான் வந்து போனஸ் கால்குலேட் பண்றது ஒரு 2 கால்குலேஷன் பண்றேன். இப்ப வந்து போனஸ் கால் 1 அப்படிங்கறதுல வந்து போனஸ் ஃபோன் சோல்டு இப்ப எவ்வளவு ஃபோன் சொல்றோம் அதுல வந்து டபுள் ஸ்லாஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்ப வந்து 10ன்னு கொடுத்தோம்னா ஃபோன் சோல்டு 10/5 கொடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்குங்க மேம். அந்த 2ங்கிற வேல்யூ வந்து இந்த போனஸ் கால்குலேஷன் 1ல வச்சிருப்பேன். அடுத்த 34 லைன்ல பாத்தீங்கன்னா போனஸ் கால்குலேஷன் 2ன்னு போட்டு ஃபோன் சோல்டு -5. அப்ப 10ன்னா 10 - 5 5ன்னு இருக்கும். ஸோ அந்த 5 வந்து இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் பண்றேங்க மேம். அப்புறம் போனஸ்ங்கிறது ஆல்ரெடி நான் குளோபல் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன் போனஸ் ஈக்குவல் டு 0ன்னு. அந்த போனஸ்ங்கிற வேரியபிளை இங்க கொண்டு வந்து போனஸ் பிளஸ் இப்ப போனஸ் கால்குலேஷன்ல வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2ன்னு இருக்கும். நான் 10ன்னு சொன்ன ஃபோன் சொல்லிட்டு ஸோ நமக்கு ஆன்சர் வந்து இந்த போனஸ் கால்குலேட் 2 இருக்கும். 2 இன்ட்டு போனஸ் எவ்ரி 5 ஃபோன் எவ்ரி 5 ஃபோனுக்கு நான் இந்த வேரியபிள்ல வந்து 5000 வச்சிருக்கேன். ஸோ போனஸ் கால்குலேஷன் வந்து 2ன்னு இருக்கும். 2 இன்ட்டு 5000 இங்க 10,000 மாறிடும். நெக்ஸ்ட் பிளஸ் பண்ணி போனஸ் கால்குலேஷன் 2ல பாத்தீங்கன்னா 10 - 5 5 இருக்கும். 5 இன்ட்டு போனஸ் ஆஃப்டர் 5 பெர் போன்ங்கிறது வந்து 1100 நாங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணி பிளஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி போனஸ் வந்து நான் 0 நீங்க வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி போனஸ்ங்கிற இடத்துல வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிடுங்க மேம். ஓகே, காட் இட்.
அந்த ஒரே கொஸ்டின் யாருக்குன்னா என்ன கொஸ்டின் இருக்கா? I have a couple of questions. Line number 33 I have a question. Anybody else have a question? அந்த லைன் நம்பர் 33 பார்த்துட்டு யாருக்கு என்ன கொஸ்டின் இருக்கா? So Rumaina, tell me, what is she doing in line number 33? என்ன பண்றாங்க Rumaina? மேம் அதான் மேம் எனக்கு ஆக்சுவலி புரியல. நான் அதான் மேம் கேட்க வந்தேன், எதுக்கு அந்த போனஸ் கால்குலேஷன் 1 எடுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல மேம். சரி, அந்த கோடை பார்த்தா என்ன தெரியுது நமக்கு? What is she doing in the code? Number of phones sold. So இது அதாவது 10 modulo 5 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு கோஷன்ட்ல 2 அப்படிங்கிற வேல்யூ வரும். பட் அது எதுக்கு எடுக்கறாங்கன்னு எனக்கு தெரியல. மாடுலஸ் 5 பண்ணா ரிமைண்டர்ல வரும் மைனா. இது ஃப்ளோ டிவிஷன், இது டபுள் ஸ்லாஷ்ங்கிறது ஃப்ளோ டிவிஷன். சோ கோஷன்ட் தான் வரும். கோஷன்ட் வச்சாதானே எத்தனை 5s கண்டுபிடிக்க முடியும். புரியல என்ன சொல்றீங்க? சோ எத்தனை 5 கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலா ஃப்ளோ டிவிஷன் எதுக்கு பண்ணிருக்காங்கன்னா நமக்கு எத்தனை நம்ம 5s இருக்குன்னு. ஏன்னா நம்ம வந்து 5000 இன்கிரிமெண்ட் பண்ணனும். அவங்க எத்தனை 5s ஃபோன் சோல்ட் பண்ணிருக்காங்கன்னு. சாம்பிள் அவங்க 10 phones இது பண்ணிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5க்கு 5000, செகண்ட் 5க்கு நம்ம 5000 இன்கிரிமெண்ட் பண்ணணும். அதனால அது எத்தனை 5 கவுண்ட்ங்கிறதுக்காக நம்ம ஃப்ளோ டிவிஷன் பண்ணணும். ஆக்சுவலி அப்படி பண்ண கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும் தான் டேட்டா 5000 எடுக்கணும். அடுத்து 6, 7னா தனித்தனியா 1100 அந்த மாதிரி தானே வரணும். சோ அப்படிங்கும் போது நம்ம வந்து டோட்டல் மைனஸ் கிடைக்கும். அது 1100 பண்ணிட்டா நமக்கு ஈஸியா கிடைச்சிருமே. இப்படி பண்றது கன்ஃபியூஷனா இருக்கு எனக்கு. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஈச் 5 கவுண்ட்டுக்குமே 5000 கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும் தனியா வச்சு அதுக்கு அடுத்து வர இப்போ சாம்பிள் 15 phones வந்து சோல்ட் பண்ணிட்டாங்கன்னா 3 5s வரும். ஃபர்ஸ்ட் 5க்கு வந்து 5000 வந்து நம்ம இன்கிரிமெண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 10 இருக்க போன்ஸ்க்கு வந்து 2 5s வரும். அந்த 2 5s 5000 இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க 10 போன்ஸ்க்கும் நம்ம 1100 வந்து இன்கிரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. So I think Rumaina, confusion is, I think the understanding of the thing, I think அதான் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம. என்ன சொல்றோம்னா, okay, one more time, everybody please pay attention. Number of phones sold வந்து first 5000க்கு you pay the bonus. அதுக்கப்புறமா every எத்தனை 5 first 5 phoneக்கு you pay 5000. அது மாதிரி every 5 phonesக்கும் 5000 பே பண்ணணும். ஸோ 10 ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 5க்கும் ஒரு 5000 பே பண்ணணும், செகண்ட் 5க்கும் ஒரு 5000 பே பண்ணணும். ஆன் டாப் ஆஃப் இட் முதல் 5க்கு தவிர அடுத்து வர்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் 1100 சேர்த்து பே பண்ணணும். ஸோ மொத்தம் 10 ஃபோன் பண்ணியிருந்தாங்கன்னா 10ல 2 தடவை 5 ஃபோன்ஸ் இருக்கு. அதனால 5000 டைம்ஸ் 2 10,000. அப்புறமா செகண்ட் 5 ஃபோனுக்கு ஒவ்வொரு ஃபோனுக்கும் 1100, which is 5500. அதுவும் ஆட் பண்ணும். ஸோ யூ ஆர் ஆடிங் மோர் மணி. ஸோ that புரிஞ்சுதா Rumaina? That is what the problem is. That is what she is written the code. அதனால தான் she is finding out எத்தனை 5 phones இருக்கு. That is the first line number 33. எத்தனை 5 phones இருக்கு. லைன் நம்பர் 34 வந்து ஃபர்ஸ்ட் 5 எடுத்த பிறகு மிச்சம் எத்தனை இண்டிவிஜுவல் ஃபோன்ஸ் இருக்கு. That is her line number 34. Okay, got it? Okay, I think we are spending more time on the problem itself. I hope everybody understands the problem. Now my point is, on the slash போட்டிருக்கீங்க இல்லையா, line number 33, சிங்கிள் ஸ்லாஷ் பண்ணுமா டபுள் ஸ்லாஷ் பண்ணுமா? மேம் எனக்கு வந்து கோஷன் கிடைக்கணும். ஸோ டபுள் ஸ்லாஷ் போட்டாதான் ஐ வில் கெட் அ கோஷன் மேம். இல்லைன்னா ஃப்ளோ என்னது ஃப்ளோட் டைப்ல தாங்க மேம் வரும் எனக்கு ஆன்சர். So I thought double slash is கோஷன்ட் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிருக்காங்க. I didn't know that. Double slash போட்டா அது ரவுண்ட் அப் பண்ணி கொடுக்குமா? Single, let's say if I have 11 phones, that will give a coefficient value only. No, I agree. Okay, got it. Quotient value only it will decide. Rounded. Okay, got it. I thought you guys will do. I thought double. Okay, so how do you find the mod?
இருந்ததுன்னா நீங்க மாடல்ஸ் இப்ப எனக்கு கோஷியன் மட்டும் வேணும், அதனால இது மட்டும் தான் மேம் பண்ணேன். ஐயா கரெக்ட். ஐ அம் ஆஸ்கிங் பைத்தான்ல மாடு கண்டுபிடிக்கிறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன் நான். இப்ப மேம் 11 இந்த யூஸ் பண்ணோம் மேம். percentage and this one ma'am. Okay, I didn't know that. Okay, so that is line number 33. So number of phones கண்டுபிடிச்சிருக்கீங்க. 35ல ஏன் bonus equal to bonus plus வருது? Why is it just not bonus equal to? ஏன் bonus மேம் இப்ப இந்த கால்குலேஷன் நான் பண்ணலங்க மேம். சோ அதனால ஆல்ரெடி போனஸ் வந்து நான் இங்க 0 நான் வந்து டிக்ளேர் பண்ணி இங்க போட்டுருக்கேன் மேம் அந்த வேரியபிளுக்கு. ஆமா, பட் why? எதுக்காக அந்த இடத்துல போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னு கேக்குறேன். Why is அந்த வேரியபிளை நாங்க யூஸ் பண்ணோம், சேம் டைம் அது வந்து இன்டிஜர் கால்குலேஷன் மேம். சோ அதனால நான் அப்படி பண்ணிருக்கேன். Good. It's good to initialize with the known value. Great. But bonus plus பண்ணி அந்த இடத்துல எப்ப வந்து bonus plus பண்ணணும்? bonus equal to bonus plus ன்ற கான்செப்ட் வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்? லூப்பிங் கான்செப்ட்ல ஐ திங்க் கவுண்ட்காக யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். கவுண்ட்காகன்னு இல்ல, if you are doing the same thing. Yes ma'am. எஸ் மேம். அதனால தான் இப்ப இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் 43 லைன் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆனா அந்த போனஸை வந்து இங்க அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மேம். சரி, அது 44ல அக்ரி. போனஸ் ஈக்குவல் டு போனஸ் பிகாஸ் நீங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிருக்கீங்க. அதோ அந்த போனஸோட இந்த போனஸையும் ஆட் பண்ணிக்க. அதனால போனஸ் இஸ் போனஸ் பிளஸ் அக்ரி. பட் லைன் நம்பர் 35ல that is the first time you are adding the you are calculating the bonus. That is the first time you are doing it. அப்படின்ற கேஸ்ல எதுக்காக போனஸ் பிளஸ் போடணும்னு கேக்குறேன். The code is going to work because நீங்க bonus equal to 0 ன்னு போட்டுருக்கீங்க. இனிஷியலைஸ் பண்ணதுனால code is going to work. That's not a problem. ஆனால் அந்த கோடை நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது இப்பதானே I'm just starting my bonus calculation. I'm not using any previous bonus. லைன் நம்பர் 44ல previous bonusோட இந்த போனஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அதனால it's bonus plus. நான் என்ன யோசிச்சேனாங்க மேம், அந்த வேரியபிளை வந்து எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால நான் வந்து மேலேயே நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அது நம்ம வந்து whenever I need I will use அப்படின்னு நினைச்சு நான் போட்டுட்டேன். Correct. So again, so initialize. Yes, you have to initialize. அந்த இடத்துல initialize பண்ணலன்னா என்னவாகும்? If you don't initialize bonus equal to 0, என்னவாகும்? What is the problem? இந்த நீங்க எழுதின code looks correct. I'm just asking the purpose of initializing. Initialize அப்படின்னு ஒன்னு பண்ணலைன்னா variable not declared something. Variable not declared in Python, I don't think it does it. I want somebody else to answer. Priyadarshini, I'm just looking at my screen. yaar per irukka kupringa? Variable not initialized. Initialize எப்ப வரும்? நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணணும், இல்லைன்னா அது சம்திங் வேற வேல்யூ எடுத்துக்கும். சரி, எந்த இடத்துல அது இட்ஸ் கோயிங் டு பி a problem? அந்த இனிஷியலைஸ் பண்ணலன்றது எந்த இடத்துல இட்ஸ் கோயிங் டு காஸ் a problem இந்த உங்க கோட்ல? ஸ்டோர் பண்றதுக்கு okay, maybe I'll explain. The reason is அந்த உங்களோட போனஸ் வேல்யூ எல்லாமே if கண்டிஷனுக்கு உள்ளதான் கால்குலேட் ஆயிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் போனஸ் 35 is inside a if condition. 5 போனுக்கு மேல இருந்தா calculate the bonus. அதே மாதிரி செகண்ட் if இதுவும் வந்து second line number 38 phone sold is less than 5 na bonus plus phone sold 1000. அது என்னது? You don't have that concept. 35 லைனாங்க மேம். 38 மேம் less than 5 இருந்துச்சுன்னா நான் அதுதான் ராங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் மேம். 5 இருந்தா ஈச் ஃபோனுக்கும் 4 ஃபோனா இருந்தா ஈச் ஃபோனுக்கு 1000 கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் மேம். பட் போனஸ் வந்து 0 தான் மேம். அந்த இடத்துல போனஸ் ஈக்குவல் டு 0. நம்ம இது வேணா போனஸ் ஈக்குவல் டு போனஸ் போட்டுலாமா மேம்? ஒண்ணுமே போட வேண்டாமே? போடணுமா போட வேண்டாமா? அந்த கண்டிஷன் வேணுமா? நோ போனஸ் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல நோ போனஸ்னு கொடுத்துறலாமே. பிரிண்ட் ஸ்டேட்மென்ட் இல்லனா பேசிக் salary மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி. கரெக்ட். So you don't have to do anything because நீங்க போனஸ் ஈக்குவல் டு 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்படின்ற கேஸ்ல கீழ டோட்டல் salary அப்ப வந்து பேசிக் பே பிளஸ் போனஸ்ங்கறம்போது ஆல்ரெடி 0 தான் வருங்க. No need to have line number 38. Yes ma'am. Right? Okay, so that is one reason why you are initializing, because that is your default, right? So எல்லா அதாவது வே நீங்க நான் அந்த கேள்வி கேட்கும்போது எதுக்கு போனஸ் 0 ன்னு சொல்லும்போது நீங்க இந்த என்னது வேரியபிள் நாட் டிஃபைன்ட் அந்த கதையெல்லாம், yeah, that is for the programming.
பட் என்ன ப்ரோக்ராம் எழுதினாலும் இந்த கேஸ் வந்து இனிஷியலைஸ்க்கு என்ன மீனிங், டிஃபால்ட்டா என்ன வேல்யூ, பிகாஸ் நான் வேல்யூ கால்குலேட் பண்றது எல்லாமே இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்கு. இப்ப என்னோட கோடு எந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளயும் போகல அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ இருக்கணும். தட் இஸ் வாட் இனிஷியலைஸ் மீன்ஸ், ரைட்? இந்த கேஸ்ல அந்த போனஸ்ன்ற வேரியபிள போனஸ் கால்குலேட் பண்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம், ரைட்? ஸோ போனஸ் கால்குலேஷன் எல்லாமே இஃப் கண்டிஷனுக்குள்ள நடக்குது. 5க்கு மேல இருக்கா, எத்தனை நம்பர் ஆஃப் 5 இருக்கு, ப்ரீவியஸ் இதுல பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய இஃப் கண்டிஷனுக்குள்ளதான் நம்ம போனஸ் இது பண்றோம் நம்ம. ஸோ நம்ம கோடு எந்த இஃப் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா போனஸ் என்னவாக இருக்கணும். அதனால தான் போனஸ் போட்டு அதுக்கு 0ன்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை யூ ஆர் இனிஷியலைசிங். 0 தான் போடணும்னு கிடையாது எப்போ. லெட்ஸ் சே இந்த பர்டிகுலர் கோடுல நான் வந்து போட்டிருக்கேன், இந்த கோடுல வந்து நான் போட்டிருக்கேன் பேசிக் சேலரி இஸ் whatever 20,000, பேசிக் போனஸ் வந்து போன் வித்தாலும் விற்காட்டியும் ஜஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்காக ஐம் கிவிங் யூ 1000 rupees as போனஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே தட் இஸ் மை நியூ, அதான் நான் கோட்ல சொல்றேன். நான் போனஸ் மினிமம் 1000 rupees போனஸ் நான் கொடுக்க போறேன் நான். அப்போ உங்க கோட் எப்படி மாறும்? அந்த 0க்கு பதிலா வந்து 1000 சொல்லிட்டு ஆட் பண்ணிடுவாங்க. ஓகே, வேற எங்கேயும் சேஞ்ச் பண்ணுமா? வேற எங்கேயா சேஞ்ச் பண்ணுமா, இல்ல அந்த ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதுமா? அங்க ஒரு சேஞ்ச் பண்ணா போதும் மேம். வித்தாலும் விக்கலினாலும் போனஸ் 1000 வந்துரும் மேம். ஓகே, அந்த மாதிரி கேஸ்ல தான் யூ ஹேவ் a லைன் நம்பர் 35ல போனஸ் பிளஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, லைன் நம்பர் 35ல போனஸ் ஈக்குவல் டு போனஸ் பிளஸ் போட்டிருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். நான் லேயர் என்ன சொன்னேன், ஏன் அந்த இடத்துல போனஸ் பிளஸ் போட்டிருக்கீங்க, போனஸ் ஈக்குவல்ட்டே போட்டுக்கலாமே சொன்னேன் இல்லையா? ஓகே மேம். ஓகே. 0ன்னு இருந்ததுன்னா எஸ் போனஸ் பிளஸ் கிடையாது. பட் whereas if I have some other value, என்ன டிஃபால்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதோட here is my new bonus calculation I can do it. Okay, so I mean it's fine, whichever way is fine. இப்போ வந்து bonus equal to so இப்போ புரியுது. I mean you guys see the difference. எப்ப வந்து ஏன் இனிஷியலைஸ் பண்றோம், and இனிஷியலைஸ் பண்றதுக்கு ரீசன் வந்து அன்டிஃபைன்டு அந்த ஒரு ரீசன் மட்டும் கிடையாது. அது வந்து ப்ரோக்ராம் இந்த ரீசன் கம்பைலர் பிரச்சனை பண்ணுன்ற ரீசன். இன்னொரு ரீசன் வந்து என்ன வேல்யூல ஸ்டார்ட் பண்றோம் நம்ம, இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ. இஃப் கண்டிஷனுக்குள்ள எல்லாம் நம்ம போகலைன்னா அந்த வேரியபிள் கடைசியில எந்த மாதிரி வேல்யூ கொடுக்க போகுது, அந்த ரீசன்காண்டி யூ ஹேவ் டு இனிஷியலைஸ் வித் த ரைட் வேல்யூ. இந்த கேஸ்ல போனஸ் ஈக்குவல் டு 0. நான் வேற கேஸ் கொடுத்தேன், பை டிஃபால்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற போது என்னவாகும்? That is the question. That is the reason for initializing. Okay. All right. So looking at your code, okay, you can remove line number 38. Line number 38 remove பண்ணிருங்க. Next 43 ma'am. Okay, you can remove line number 38. Just remove it from the code. You don't need. Okay, so first bonus calculate பண்ணியாச்சு. ஓகே, ஃபோன் கிரேட்டர் தென் 5னா மட்டும் ஃபோன் நம்பர் கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, போனஸ் கால்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் மந்த் சேலரி வந்து நம்ம ஏற்கனவே இனிஷியலைஸ் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் மேம் 20,000 சொல்லிட்டு. ஸோ ப்ரீவியஸ் மந்த் சேலரி வந்து நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து நான் வாங்குற மாதிரி போட்டிருக்காங்க மேம். அந்த சேலரி வந்து கிரேட்டர் தென் அமௌண்ட் வந்து 20,000 இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் கிரேட்டர் ஆஃப் ப்ரீவியஸ் மந்த் சேலரியில வந்து நான் 20,000 போட்டிருக்கேன் மேம். சோ யூசர் வந்து ப்ரீவியஸ் மந்த் சேலரி ஒரு வேல்யூ கொடுப்பாரு, அந்த அமௌண்ட் வந்து இந்த 20,000 அதிகமா இருக்கணும். சேம் டைம் அவரோட போன் சோல்டு வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20 இருந்துச்சுன்னா நமக்கு போனஸ், இது ஆல்ரெடி நம்ம 35 லைன்ல கால்குலேட் பண்ண போனஸ் பிளஸ் அடிஷனல் போனஸ்ங்கிறது நான் 5,000 அங்க வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன் மேம். சோ இது ரெண்டு ஆட் ஆகி போனஸ்ல ஆட் ஆகும் மேம். ஓகே ஓகே, வெரி குட். அண்ட் தென் 47ல டோட்டல் சேலரிங்கிற வேரியபிள்குள்ள பேஸ் பே வந்து 10,000 நான் அங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். பிளஸ் இப்ப லாஸ்டா நம்ம எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடோ அந்த கண்டிஷன்ல இருக்க போனஸ் வேல்யூ வந்து நமக்கு இங்க 47th லைன்ல ஆட் ஆகி டோட்டல் சேலரியில வந்து ஸ்டோர் ஆயிடும் மேம். சோ நம்ம லாஸ்ட்ல 49th லைன்ல பிரிண்ட்ல வந்து டோட்டல் சேலரியில என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆயிடும் மேம். ஓகே, யா ஜூடித். ஆக்சுவலா 43 லைன்ல எனக்கு கொஞ்சம் டவுட் மேம். என்னன்னா இப்ப ப்ரீவியஸ் மந்த் சேலரிய விட
இந்த மந்த் சேலரி வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா அவங்க இவங்க வந்து லைன் இல்ல 30 இல்ல தானே கம்பேர் பண்ணி இல்ல லைன் 35க்கு அப்புறம் 36th லைன்ல பேஸ் பே பிளஸ் போனஸ் பண்ணியிருந்தா தானே இந்த மந்தோட கம்ப்ளீட் பே தெரியும். இல்ல இல்ல தட்ஸ் நாட் தி பாயிண்ட். இல்ல இல்ல ப்ரீவியஸ் மந்த் ஒரு क्वेश्चन என்னன்னா இட்ஸ் நாட் ப்ரீவியஸ் மந்த் salary இந்த மந்த் சாலரியோட ஜாஸ்தி. தட் இஸ் நாட் தி கன்ஸ்ட்ரைன்ட். ப்ரீவியஸ் மந்த் salary greater than 20,000 இருக்கணும் அவ்வளவுதான். ஐ திங்க் அந்த greater than 20,000 க்கு she put it in the variable name amount. நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் மேம் மேல. That's what it was. It is not the current salary. Current salary is calculated after. So all this is correct. So எனக்கு இந்த கோட்ல என்ன பிரச்சனைனா indentation is a problem. Why is 47 எப்போ 47 எங்க ஃபார் லூப் எங்க ஆரம்பிக்குது ஃபார் லூப் எங்க முடியுது? ஃபார் லூப் எதுமே யூஸ் பண்ணல மேம். ஜஸ்ட் if மட்டும் யூஸ் பண்ணி இது கோட் ப்ராப்பரா எனக்கு ரன் ஆயிடுச்சு மேம். நெக்ஸ்ட் நான் வந்து ஃபார் லூப் அண்ட் லிஸ்ட் அண்ட் ஃபார் லூப் வச்சு பண்ணலாம்னு இருந்தேன். பட் சரி I'm not done மேம். Okay. இப்போ all right. Yeah, the overall is good. Anybody else want to try? Anybody else want to show the next one? வேற யார் பிரகதீஸ்வரன் பண்ணிருக்கீங்க? Okay, வேற anybody else tried anything? Nobody tried? Shall I show my calculation? ஒரு நிமிஷம். I wanted to see பிரகதீஸ்வரனோட. பிரகதீஸ்வரன். சாரி மேம், ஹோம் டவுன்ல லேப் வந்து ஹாஸ்டல்ல இருக்கு மேம். என்னது ஹாஸ்டல்ல இருக்கு? என்னோட லேப் ஹாஸ்டல்ல இருக்கு மேம். இந்த கோட் வேணா இருக்கு மேம். இப்ப ஆனா இந்த ஷோ பண்ண முடியாது. லேப்டாப் உங்க லேப்டாப் வந்து ஹாஸ்டல்ல இருக்கு, நீங்க வீட்ல இருக்கீங்களா? ஆமா மேம். So you know you have class today. ஏன் லேப் எடுத்துட்டு வரல, லேப்டாப் எடுத்துட்டு வரல வீட்டுக்கு? பேக் வெயிட் டான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் மேம். ஆனா கோட் நான் காப்பி பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஃபோன்ல கோட் காப்பி வச்சிருக்கேன் மேம். சாரி மேம். நீங்க என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா? இல்ல மேம், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மேம். ஈஸி. Well, okay, anyway, student. இந்த காலத்துல how can students not be without a laptop? Anything you do is in laptop, right? அது எஸ்பெஷலி நம்ம கிளாஸ் இருக்கு அண்ட் ஹோம்ஒர்க் பண்ணு. இப்படி லேப்டாப் இல்லாம எப்படி ஹோம்ஒர்க் பண்ண முடியும்? இன்னைக்கு நாங்க ஹோம்ஒர்க் கொடுத்தா எப்படி பண்ணுவீங்க? கண்ணன் சார் எக்ஸ்கியூஸ் கேட்டேன் மேம் லாஸ்ட் கிளாஸ்ல. why do you have to take excuse? ஏன் கேட்கணும்? லேப்டாப் I know heavy, I understand whatever heavy, but என்ன பண்றது? if you have to படிக்கணும் ஒர்க் பண்ணணும்னா லேப்டாப் இல்லாம நான் இத்தனை வயசுக்கே நான் எங்க போனாலும் லேப்டாப் தூக்கிட்டு தான் போறேன் நான். if I'm going somewhere for a couple of days, I have whatever, you have to take the laptop. That's why it's a laptop, it's not a desktop. தூக்கிட்டு போறது வெயிட்டா இருக்குன்னா no more such excuses. come on, நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ், you need to learn to எப்ப பார்த்தாலும் you should, நான் என்ன சொல்றேன், daily you should be spending 15-20 minutes programming. otherwise you're not going to get the அந்த ஒரு ஸ்பீட் எல்லாம் வர்றதுக்கு you have to work on a daily basis. எதுக்காக நான் எக்ஸசைஸ் பேர்லாம் day 1 2 3 கொடுத்துருக்கோம்னா இதுதான் ரீசன், டெய்லி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. So student cannot, I will accept it if for some of the moms here, if they tell me, I'll accept it. Family, whatever. Student, this is your whole thing. Studying is your point in life right now. அது லேப்டாப் இருக்கு பட் நான் எடுத்துட்டு வரலன்றது such a lame excuse. சாரி மேம், நான் அந்த கோடே ஃபோன்ல தான் மேம் போட்டேன். பேட் ஹோம்க்கு. ஏன் லேப்டாப்ல போடல? அது லேப் பாஸ்வேர்ட் தான் இங்க வந்து நம்ம ஃபோன்ல தான் மேம் போட்டேன். லாஜிக் மட்டும் யூஸ் பண்ணி தான் இங்க வந்து போட்டேன் நான். Okay, no, it's not accepted anymore. ஒழுங்கா ஃபோன்ல ஒழுங்கா லேப்டாப்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணலைன்னா we don't know if you are learning or not. So, all right. Anybody else? Okay, Manohar. Anybody else? Any other students? College students? Anyone tried? I want to look at some of your code. இந்த ப்ராப்ளம் இல்லாட்டியும் கடைசியா என்ன போட்டீங்களோ அது காட்டலாம். ஓகே, I'm just opening my இது இங்க. Okay, Priyadashini, show me whatever you have done last. கடைசியா என்ன போட்டிருக்கீங்களோ அது காட்டுங்க எனக்கு. மேம், மூவி போறதுக்காக 1000 rupees பேரண்ட்ஸ் கெட் பண்ற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன். அது பண்ணேன் மேம். நெக்ஸ்ட் இன்டர்னல் படிக்கணும்னு சொல்லி சாட் எக்ஸ்கியூஸ் கேட்டேன் மேம். I see. Okay, அந்த ப்ராப்ளம் காட்டுங்க, மூவி ப்ராப்ளம் காட்டுங்க. I'll give some இது. நீங்க மூவி போறேன்னு சொன்னா நான் நினைச்சேன் you are also giving me an excuse ன்னு நினைச்சேன். சினிமாக்கு போறேன் அதனால நான் பண்ணலன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். குட்.
So the movie problem எல்லாரும் போட்டாச்சா? Yes, Okay. ma'am. Yes, ma'am. All right. So I'll add a twist. Okay, explain me the problem first. Supposed to activate. I can see. I see your code. Okay, explain me the problem. மேம் ஆக்சுவலி வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து 1000 rupees வாங்கணும் மேம். மேம் 1 செகண்ட். 1000 rupees வாங்குற வரைக்கும் நம்ம வந்து இந்த கோட் ரன் பண்ணிட்டே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 5 times தான் அவங்க சொல்லியிருக்காங்க மேம். நெக்ஸ்ட் வந்து ஈச் டைம் வந்து நம்ம எவ்வளவு மணி கொடுத்துருக்காங்கன்றத டிஸ்பிளே பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ வந்து எப்ப பிரிண்ட் பண்ணணும்னா 10க்கு மேல கொடுத்தாங்கன்னா மட்டும் தேங்க்யூ பிரிண்ட் பண்ணணும் மேம். 10க்கு கீழே கொடுத்தாங்கன்னா நம்ம ஆடே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மணியை வந்து நம்ம ஆட் பண்ணவே கூடாதுன்னு சொன்னாங்க மேம். நாங்க ரன் பண்ணி காட்டுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸ்பிளைன். சோ இப்போ என்ன கோடோட பர்பஸ் என்ன மேம்? அதான் நம்ம மூவிக்கு வந்து 1000 rupees கரெக்டா 1000 rupeesக்கு மேல நினைக்கிறேன் மேம். 1000 rupees அது வந்து வாங்குறோம். 1 செகண்ட் மேம். 1000 rupees அம்மா அப்பா கிட்ட கிடைக்கிற வரைக்கும் கேட்டிட்டே மேக்ஸிமம் 5 times தான் மேம். அதுக்கு மேல கேட்க கூடாது. 5 தடவை கேட்கணும். 5 தடவைக்குள்ள 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரி இல்ல. சோ ஓகே. அதே மாதிரி 10 rupeesக்கு மேல இருந்தா மட்டும் தான் அந்த மணியை ஆட் பண்ணணும். 10 rupeesக்கு மேல இருந்தா சரி சிம்பிள் இஃப் கண்டிஷன்ஸ் போட்டுருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே யா எக்ஸ்பிளைன் மீ. மேம் ஃபர்ஸ்ட் கவுண்ட் வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் 0 ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் மேம். நெக்ஸ்ட் rupees வந்து 0 ன்னு கொடுத்திருக்கேன் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அந்த rupees அந்த ரேஞ்ச் ஆஃப் 5 times நாம சார் கொடுத்தனால 5 times போட்டுக்கோம் ரேஞ்ச்ல. இப்போ மணிங்கிற அந்த இதுல வந்து அதை மணி வந்து கெட் பண்றோம். அந்த மணி 10க்கு மேல இருந்துச்சுன்னா அந்த rupeesல போய் ஆட் ஆகணும் மேம். அதுக்கப்புறம் அந்த rupees பிரிண்ட் பண்ற மாதிரி மேம். அப்ப கவுண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ற மாதிரி மேம். ஏன்னா நம்ம லாஸ்ட்ல வந்து எப்ப வந்து அந்த 1000 rupees கெட் பண்றோம்ன்ற கவுண்ட்டும் பிரிண்ட் பண்ணணும்னு சார் சொன்னாரு. அதனால நான் கவுண்ட் வேல்யூ ஒவ்வொரு தாட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் மணி கெட் பண்ணனா ஒன்ஸ் தேங்க்யூ சொல்ற மாதிரி மேம். அதுக்கப்புறம் அந்த மணி வந்து 1000க்கு மேல இருக்கான்னு செக் பண்றோம். 1000க்கு மேல இருந்துச்சுன்னா 1000க்கு மேல இருந்துச்சுன்னா பிரேக் ஆயிரும் கண்டிஷன். இல்லைன்னா நம்ம திரும்பி கண்டினியூ பண்றோம். இஃப் அந்த rupees வந்து less than 1000 இருந்துச்சுன்னா உங்களால மூவிக்கு போக முடியாதுன்ற மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இல்லைன்னா வந்து என்ஜாய் 1000க்கு மேல இருந்துச்சுன்னா என்ஜாய் மூவின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்றோம் மேம். அது மட்டும் இல்லாம அந்த rupees வந்து 1000க்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா rupees மைனஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா rupees எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறதையும் பிரிண்ட் பண்ற மாதிரி பண்ணிருந்தோம் மேம். ஓகே. சோ இந்த क्वेश्चन வாட் இஸ் கவுண்ட்? எதுக்காக கவுண்ட் யூஸ் பண்றோம் மேம்? ஆக்சுவலி வந்து எத்தனாவது டைம்ஸ் அந்த இது கிடைச்சிருக்குன்றதுக்காக அதை ஸ்டோர் பண்ணிட்டே வரதுக்காக கவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. வாட் இஸ் தி ஃபார் லூப்ல RUP ன்னு ஒன்று இருக்கு. அதோட பர்பஸ் என்ன? அது வந்து ஒவ்வொரு தாட்டி அந்த ஒவ்வொரு வேரியபிள் ஒவ்வொரு தாட்டியும் அதை ரன் பண்றதுக்காக மேம். ஒவ்வொரு தாட்டி ரன் பண்றதுக்குன்னா ஓகே. சோ கவுண்ட்க்கும் RUP-க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஏன் வந்து நீங்க RUP-யே கவுண்டா யூஸ் பண்ண கூடாது? மேம் இல்ல மேம் அது வந்து லைக் எவ்வளவு தாட்டி ஆகுன்றத தனியா ஸ்டோர் பண்றதுக்காக கவுண்ட் வேரியபிள் மேம். ஃபார் லூப்ல ஒவ்வொரு ஸ்டோர் பண்ணணுமா? தனியா ஸ்டோர் பண்ணணுமா? அது எத்தனை டைம்ஸ் கிடைக்குதுன்றதுக்காக அந்த கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கவுண்ட் வேரியபிளும் RUP-யும் அந்த ரெண்டோட வேல்யூவும் எப்பவும் ஒரே மாதிரியே இருக்குமா? வேற வேற மாதிரி போகுமா? மேம் புரியல மேம். கவுண்ட் வேரியபிளும் அந்த RUP ஃபார்ல RUP-ன்னு ஒன்று கொடுத்திருக்கீங்கல்ல, அது ஏன் அதுவும் RUP ஏன் கொடுத்திருக்கீங்க தெரியாது. எதுக்கு? வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் RUP? என்ன வேறதா மேம்? வேற வேறயா இல்ல ஒரே மாதிரி வேல்யூ தான் வருமா? அதுவும் வேறதா மேம். ஏன் வேற வேற ஆகும் மேம்? அது RUP-ன்றது வந்து ஒவ்வொரு லூப்புக்காண்டி நம்ம சொல்றோம் மேம். சரி. அந்த 5 டைம்ஸ் ரன் ஆகணும்ன்றதுக்காக அந்த வேரியபிள் மேம். சரி. அத நம்ம வந்து அந்த மணி ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக கவுண்ட் மேம். ஓகே. யா the purpose எப்பவுமே ஒர்க் ஆகும். கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் அந்த இது ஸ்டோர் பண்ணா மட்டும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி. சரி. இப்போ லெட்ஸ் சே உங்க இந்த சேம் கோட்ல அந்த 10 ரூபாய்க்கு மேல இருந்தா கவுண்ட் பண்ண வேண்டாம்னு போட்டுருக்குல்ல, 10 ரூபாய்க்கு கீழே இருந்தா கவுண்ட் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிருக்காங்க இல்லையா? எஸ் மேம். அந்த கண்டிஷனை எடுத்துட்டேன் நான். 10 பரவாயில்ல 1 ரூபாய் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற கண்டிஷனை மாத்துனா உங்க கோட் எப்படி மாத்துவீங்க? நான் சொல்றேன்
மணி ஆமா ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். அப்படியா இருந்தா இந்த கோடு எப்படி சேஞ்ச் ஆகும்? எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்? அப்ப இந்த கண்டிஷனே வந்து தேவையில்ல. சரி, எங்க சேஞ்ச் பண்ணுங்க பார்க்கலாம் கோட. எங்கெல்லாம் சேஞ்ச் ஆகும் மட்டும் பண்ணுங்க. நீங்க வந்து 1 ரூபாய் கொடுத்தாலும் சேர்க்கிற மாதிரி சொன்னீங்க. 1 ரூபாய் கொடுத்தாலும் சேருங்கன்னு சொல்றேன் நான். ஜஸ்ட் அசம்ஷன் வந்து 10 ரூபாய் கம்மியா கொடுக்க மாட்டாங்க, நம்ம அசியூம் பண்ணிட்டு கோட் எழுதுறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா மேம்? ஓகே, யா ஓகே. அந்த ஃபார் லூப்ல ஆர்யூபின்னு வேரியபிள் நேம் கொடுத்திருக்கீங்க இல்லையா? எஸ் மேம். அது என்ன ஆர்யூபின்னா என்னது? ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன? இந்த இதுல எதுக்காக ஃபார் லூப் போட்டுருக்கோம் நம்ம? போடுங்க மேம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கெட் பண்றோம் மேம். அதனால 5 தடவை வாங்கணும்ன்றதுனால ஃபார் லூப் போட்டுருக்கோம். அந்த வேரியபிள் ஃபார் லூப்ல இருக்க வேரியபிளுக்கு ஆர்யூபின்னு ஏன் கொடுத்திருக்கீங்க? மேம் அது நம்ம வேரியபிள் தான். அதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறேன். அதாவது என்னது மணிக்கு MYNUYன்னு கொடுத்திருக்கீங்க, ருபீஸ்க்கு அது நான் அந்த நேரத்துல டக்குன்னு போட்டேன் மேம் ஆர்யூபி. சரி, ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுக்கறதா இருந்தா என்ன கொடுப்பீங்க? மணி. ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன? இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன? இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம்? எனிபடி எல்ஸ்? பிரவீன். மணி வாங்குறோம் மேம். என்னது? ஒவ்வொரு தடவையும் மணி வாங்குறோம் மேம். வாங்குறோம். அப்ப என்ன வேரியபிள் நேம் என்ன கொடுக்கலாம்? இட்ஸ் ஓகே. there is no right answer, wrong answer. I'm just trying to அந்த habit of giving proper names for loop அதுக்காக கேக்குறேன் நான். பிரவீன், நீங்களா என்ன क्वेश्चन என்ன நேம் கொடுத்தீங்க? ருபீஸ் நேம். ஏன் வந்து ருபீஸ் கொடுத்தீங்க? ஃபார் லூப்ல எதுக்கு? அந்த ஃபார் லூப் எதுக்கு? ஒவ்வொரு வாட்டியும் நம்ம 5 வாட்டி கேட்கணும்ன்றதுக்காக ஃபார் லூப். ஆமா ஆமா. ஓகே, you can give any name. So rupees ன்னு கொடு, நான் என்ன கொடுக்க மாட்டேன். ஓகே, ask ன்னு கொடுக்க போறீங்க. Now my question is, அந்த askக்கும் countக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 5 டைம்ஸ் வந்து ரன் ஆகணும்னால ஆக்சுவலி மணி ஆட் பண்ணா மட்டும் தான் நம்ம அது கவுண்ட் ஆகும். சரி, சோ இப்ப பிரிண்ட் பண்ணுங்க. வெளியில அந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்து பிரேக் ஆகி வெளியில வந்த பிறகு கவுண்ட் என்னவா இருக்கு? let's just do it in 2 times. நீங்க ரன் பண்ணும்போது 2 தடவை ரன் பண்ணிடுங்க. 2 தடவை ஃபர்ஸ்ட் ஒரு 500 rupees, செகண்ட் ஒரு 500 rupees கொடுக்குறாங்க. ஓகே மேம். அப்போ வந்து எனக்கு இந்த ஆன்சர் என்ன? கவுண்டோட ஆன்சர் என்ன? 2 டைம்ஸ் மேம். ஓகே, கவுண்ட் எங்க பிரிண்ட் பண்றீங்களா இல்லையா? எங்க நான் ஓகே, here I had asked count times, right? I had asked count timesum போடுங்க, ask timesum போடுங்க. அந்த கவுண்ட்டும் போடுங்க, askையும் பிரிண்ட் பண்ணுங்க. See what happens. மேம் அதான் கவுண்ட் ரெண்டும் ஒண்ணுதான் மேம். அப்ப எதுக்காக நான் கவுண்ட் தனியா வைக்கணும்? ஓகே மேம். உடனே ஓகே சொல்ல வேண்டாம். பட் எதுக்காக போடுறோம் நம்ம தனியா போட்டீங்க? மேம் ஆனா ரெண்டும் ஒண்ணுதான் மேம். ஆனா ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா நம்ம எத்தனை தடவை கேக்குறோம்ன்றது தான் நாங்க பிரிண்ட் பண்றோம். அந்த எத்தனை தடவை கேக்குறோம்ன்றது தான் ஃபார் லூப்ல வருது இல்லையா? சரி, இப்ப பிரியதர்ஷினி ஆன்சர் பண்ண வேண்டாம். I want somebody else to answer. Let's say சரவணகுமார். சரவணகுமார், are you there? Okay. Yes ma'am. இதுக்கு முன்னாடி உங்க கோட் எழுதி இருந்தாங்கல்ல, $10 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா தான் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. Okay. Okay. Yes, ma'am. Let's can you change the code Priyadarshini to include the if condition? $10 ரூபாய்க்கு மேல இருக்கிற if condition ஆட் பண்ணீங்கன்னா அது மாதிரி கவுண்ட்க்கு பதிலா ஆஸ்கே போட்டுருங்க. எஸ் மேம். மேம் இங்க ஆஸ்க் யூஸ் பண்ண சொல்றீங்க. அங்க ஆஸ்க். ஓகே ஓகே, now we have a basic problem. அங்க ஆஸ்க் போடலாமா? அப்படியா? எஸ். Okay, you put a ask there. Line number 17 ல ask போடலாமா? Okay. Okay, Saravana, who did I call? Saravanakumar? போயிட்டாங்களா? சரவணகுமார், இந்த கோட் கரெக்ட்டா?
அந்த கவுண்ட்டுக்கு எடுத்துட்டு ஆஸ்க் போட்டாங்க. ஆஸ்க் ஈக்குவல் டு ஆஸ்க் பிளஸ் 1 போட்டாச்சு. ஆஸ்க் போட்டாச்சு. கரெக்டா அந்த கோடு? ஓகே. பிரியதர்ஷினி வேற எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இந்த கோடு கரெக்டா? கரெக்ட் தான் மேம். கோடு கரெக்டா? ஓகே. மேம் ஆஸ்க் ஆட்டோமேட்டிக்கா ஹைட்ரேட் ஆகும்ல மேம்? இவங்க தனியா எதுக்கு ஹைட்ரேட் பண்ணிருக்காங்க? எதுக்கு? எங்க எந்த லைன்? 17. பிரியதர்ஷினி என்ன ஆன்சர்? சரவணகுமார் இஸ் ஆஸ்கிங் யூ a question. மேம் அது ஆட் ஆயிடுச்சுன்னா ஃபில் பண்றதுக்காக அவங்க ஸ்டோர் பண்றேன். எத்தனை டைம்ஸ் வந்து அது ஆட் ஆயிருக்குன்றதுக்காக. அதுக்காகத்தான் பிரிண்ட் பண்றீங்க. அங்க அவங்க क्वेश्चन என்ன கேக்குறாங்க? சரவணகுமார் ரிப்பீட் யுவர் क्वेश्चन. ஆஸ்க் பிளஸ் ஈக்குவல் டு 1 அது போட்டாலும் போடாட்டாலும் ஹைட்ரேட் ஆகிட்டே தானே இருக்கும். அப்பனா இங்க டைரக்டா பிரிண்ட் ஆஸ்க் மட்டும் போட்டா போதும். You guys tell me. பிரியதர்ஷினி tell me. அந்த 17ல போட்டாலும் பரவாயில்லையா, போடாட்டாலையும் பரவாயில்லையா, இல்ல கண்டிப்பா போடக்கூடாதா, இல்ல கண்டிப்பா போடணுமா? வாட் இஸ் தி ஆன்சர்? என்ன பண்ணணும்? போடக்கூடாது மேம். போட்டா ஹைட்ரேஷன் வந்து கம்மியாகும்ல. 5 டைம் ஹைட்ரேட் ஆகாதல மேம். ஓகே. பிரியதர்ஷினி what do you say? மேம் அப்பனா இது வேணாம். அப்பனாலாம் இல்ல. you have to explain me எதுக்காக போடணும், எதுக்காக போடக்கூடாது. திரும்ப அப்புறம் ஹைட்ரேட் ஆகும் மேம். போட்டா திரும்ப ஹைட்ரேட் ஆகும். what does that mean? மேம் இங்க வந்து ஆல்ரெடி ஹைட்ரேட் தான் பண்றோம், திரும்பி உள்ள ஹைட்ரேட் தான் பண்றோம் மேம். அதனால அது வேணும். அதனால கண்டிப்பா போடக்கூடாது. எஸ் மேம். நாட் லைக் போட்டாலும் போடாட்டியும் பரவாயில்ல. you cannot use it. அந்த ஃபார் லூப்ல என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிள ஃபார் லூப்க்கு பாடி உள்ள you should not change. you can பண்ணலாம். ப்ரோக்ராம்ல வந்து என்னது ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது தப்பெல்லாம் சொல்லாது. பைத்தான் வந்து அந்த 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 ஸ்குவிக்லி லைன் தப்பெல்லாம் சொல்லாது. போறதா போட்டுக்கோங்கன்னு சொல்ல போகும். பட் பண்ணோம்னா உங்க ப்ரோக்ராமோட மீனிங்கே வேற. அதனால you should not be using it, right? you should not change the value of the for loop variable. நீங்க சேஞ்ச் பண்ண கூடாது. ஓகே மேம். இந்த கோட் கரெக்ட்டா? everybody agree code correct? மேம் இப்போ வந்து 4 டைம்ஸ்ல வந்து நமக்கு வந்து 1000 above 4 டைம்ஸ்லயே வந்துருச்சு. நம்ம 4 டைம்ஸ் ஆஸ்க் பண்ணும்போதே அது கிடைச்சிருச்சு அப்படின்னா எத்தனை தடவை நம்ம ஆஸ்க் பண்ணும்போது அந்த 1000 above அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற கவுண்ட் எப்படி எங்க மேம் சொல்றாங்க? ஜஸ்ட் நம்ம ஒரு 3 டைம்ஸ் கேக்குறோம், அப்பயே நமக்கு வந்து 1000 கிடைச்சிருச்சுன்னா அப்பயே நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்துடுறோம். அப்ப நம்ம எத்தனை டைம் கேட்கும்போது அந்த 1000 கிடைச்சிச்சு அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்லிதான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதை பிரிண்ட் பண்ணணும்ல மேம், எத்தனை கவுண்ட்ல வந்து அது வந்து ரீச் ஆச்சு அப்படின்றத. ஓகே பிரியதர்ஷினி மேம் அதே டவுட் தான் இருந்துச்சு. அதான் நான் கவுண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணலாம்னு நினைச்சேன். Okay, who wants to answer? Vinodini has a question. Who can answer? I mean, you all are looking at the code. Full coding here. Okay. Who wants to answer? And the 20. Yeah, Pragadeshwaran. Go ahead. அந்த கவுண்ட் மேல 0 கொடுத்தோம் மேம். அத கவுண்ட் குத்தே உள்ள கவுண்ட் பிளஸ் 1 கொடுக்கலாம் மேம். இங்க ஃபார் ஆஸ்க்கு பதிலா நம்ம டைம் கொடுத்துருக்கலாம் மேம். நம்ம கவுண்ட் கொடுத்தது கரெக்ட் தான் மேம். சரி ஓகே. ஆஸ்க் அப்படின்ற கவுண்ட் ஈக்குவல் டு 0 டைம்ன்றது கொடுத்திருக்கலாம். தட்ஸ் ஃபைன். இப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த கோட்ல? வினோதினியோட கவுண்ட் ஈக்குவல் 0 ன்னு கொடுத்து இங்க கவுண்ட் பிளஸ் 1 கொடுக்கிறது கரெக்ட் தான் மேம். கரெக்ட்டா? எஸ் மேம். கவுண்ட் நம்ம பிளஸ் பண்ணி தான மேம் இருக்கும் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா. ஓகே ஓகே ராணி மேம் அவங்க क्वेश्चन என்னன்னா எத்தனை டைம்ஸ்ல அவங்களுக்கு 1000 ரீச் ஆகுது அதானங்க மேம்? ஆமா 20th லைன்ல இருக்குலங்க மேம். இப்ப 19th லைன்ல ரூபீஸ் கிரேட்டர் தென் ஆகும்போது 20th லைன்ல ஆஸ்கன் பிரிண்ட் அந்த ஃபார் லூப்ல இருக்கிறது எத்தனை ஐட்ரேஷன்ல பிரிண்ட் ஆகுதுன்னு வருதுங்களாங்க மேம் 20th லைன்ல. கரெக்ட். அதான் எத்தனை கவுண்ட்ல அவங்க அந்த அமௌண்ட் கெட் பண்றாங்கறது நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குது. அச்சாங்க 20th லைன்லயே இருக்கு ஆன்சர். எஸ் மேம். ஆமா. சோ பிரியதர்ஷினி then why did you say என்ன கவுண்ட் போட்டேன் வச்சேன் இந்த கதையெல்லாம் இருக்கு? அதுக்கு முன்னாடி டவுட் ஆச்சு. இப்போ வந்து ஐட்ரேஷன் அதுவே ஷோ பண்ணிடுவோம். நம்ம ரூபீஸ் வந்து 1000 மேல இருந்துச்சுன்னா நம்ம ஆஸ்க் வேல்யூ பிரிண்ட் பண்ணிடுவோம். ஓகே குட். பிரகதீஸ்வரன் ஆன்சர் புரிஞ்சுதா? ஆல்ரெடி தட் இஸ் தி ஹோல் பர்பஸ் ஆஃப் ஆஸ்க் என்ற வேரியபிள். எஸ் மேம். நாங்க கவனிக்கல மேம் அந்த ஆஸ்க்ன்றது.
கவனிக்கலையே, தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். அதான் ஃபார் லூப்போட ஆஸ்கோட பர்பஸே அதுதானே. நவ் ஓகே, இப்ப நான் சொல்றேன் பிரியதர்ஷினி, ஐ வாண்ட் டு புட் தி திங் பேக். அந்த 10 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க ஆட் பண்ணணும், அந்த கண்டிஷன் ஆட் பண்ண சொல்றேன் நான். ஓகே மேம். எங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? மேம் ஓகே நீங்க சொல்லுங்க. மணி வந்து கிரேட் தென் 10 இருந்துச்சுன்னா 10 ஆனாலே ஆட் பண்ணிரணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ரூபீஸ் எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்ற ரூபீஸ் பிரிண்ட் பண்றோம் மேம். சரி. அண்ட் தென் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிரணும் மேம். அண்ட் தென் டைம்ஸ் உடனே திருப்பி கண்டிஷன் பண்றீங்களா? எஸ் மேம். அந்த ரூபீஸ் வந்து கிரேட்டர் தென் 1000 இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த என்ன எத்தனாவது கவுண்ட்ல வந்திருக்குன்றது அவங்க பிரிண்ட் பண்றோம் மேம். Okay, so now somebody else, let's see. So spoken here, Nitish. Okay, so I'm going to go another 10 minutes class. Normally 1 hour class or 2 hour class? 2 hours. 2 hours. Okay, fine. Yeah, Nitish. Yes, ma'am. சொல்லுங்க, இந்த கோட், how does the code look? நான் சொன்ன கண்டிஷன் ஒழுங்கா இருக்கா, வேற எதனா சேஞ்ச் பண்ணணுமா? Yes, you are audible. Yes. சொல்லுங்க. The code looks correct? Okay, Manibad. Yes, ma'am. என்ன கேட்டேன்? இல்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. தண்ணி குடிச்சதுனால கேட்கலாம். Okay, the question is, does the code look correct? இந்த கோடு வேற கரெக்டா இருக்கா, வேற எதனா மாத்தணுமா? எஸ் மேம், எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் ஆனா அந்த எல்ஸ் கண்டினியூ இருக்கலாம் மேம், அது எனக்கு தெரிஞ்சு மேபி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, எல் கண்டினியூ தேவையில்லை. ஏன் தேவையில்லை? ஏன்னா வந்து அது இல்லாட்டியும் அந்த கோடு வந்து அதுக்கு லூப்ல வந்து போயிட்டு தான் மேம் இருக்கு. அதனால தேவையில்லை. பிரியதர்ஷினி, do you agree? எல்ஸ் கண்டினியூ தேவையா தேவையில்லையா பிரியதர்ஷினி? தேவையில்லையா? ஓகே, ஏன் தேவையில்லை? பிகாஸ் இட்ஸ் ஃபார் லூப். எனிவேஸ் கடைசி ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் கண்டினியூ போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? ஓகே, ஃபைன். ஓகே, so you can remove that. ஓகே, அவ்வளவுதானா? கண்டினியூ மட்டும் ரிமூவ் பண்ண போதுமா? எல்சி ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன சேஞ்ச் பண்ணுமா பண்ணக்கூடாதா, தேவையில்லையா? எனி அதர் சேஞ்சஸ்? இல்ல மேம், எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒண்ணும் இல்லையா? anybody else want to max டவுட் மேம்? என்ன டவுட் மேம்? இப்போ உங்க 5 டைம்ஸ் கேட்டும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்க அப்படின்னா அது எங்க மேம் ஆஸ்க்ல எதிர்க்கலாம்? இப்போ 1000 கிடைச்சாலும் மேம் இந்த ஆஸ்க் எத்தனை டைம் கேட்டுருக்காங்க இது கூட 1000 இருந்தா தான் 1000 கிரேட்டர் இருந்தா தானே மேம் அந்த ஆஸ்க்ன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆனது இங்க இதாகும், பிரிண்ட் ஆகும் மேம். ரிவார்ட் ஆஸ்க்ன்ற இடத்துல ஐட்டம். இப்போ 1000 இப்போ நம்மளுக்கு கிடைக்கலன்னா அது கவுண்ட் எடுக்கணும்ல மேம்? 1000 கிடைக்கலன்னா இங்க போட்டுருக்காங்க I cannot go to the movie தான் போட்டுருக்காங்க. லைன் நம்பர் 24ல கிடைக்கல, போக முடியாது. எஸ் மேம், அதான் மேம் 1000 கிடைச்சா மட்டும் தான் கவுண்ட் பிரிண்ட் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ அவங்க சொல்றாங்க, பிரகதீஸ்வரன் சேயிங் 1000 கிடைக்கலன்னா சோ என்ன, அதுக்கு என்ன மீனிங் பிரகதீஸ்வரன்? ஆஸ்க் பிரிண்ட் பண்ணணுமா தேவையில்லையா? இல்ல மேம், கவுண்ட் நான் பண்ணணுமா நான் கேக்குறேன் மேம். நீங்க சொல்லுங்க, பண்ணணுமா? பண்றதுனால என்ன, பண்றதாக இருந்தால் அதுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? இல்ல மேம், நான் 5 டைம்ஸ் கேட்டு அந்த அமௌண்ட் கிடைக்கல கேட்டேன்ற மாதிரி கவுண்ட். அந்த இடத்துல ஏன் கவுண்ட் வேணுமா? லைன் நம்பர் 25ல போக முடியாது, சினிமா போக முடியாதுன்னு போட்டாங்க அவங்க. நான் 5 தடவை கேட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணுமா வேண்டாமா?
What do you want to do? வேண்டாம் மேம், வேண்டாம் மேம், வேண்டாம். ஏன் வேண்டாம்? Because the assumption is 5 times. நீங்க என்ன 5 times தான் கேட்டிருக்கீங்க. If you are coming out, சினிமாக்கு போக முடியாதுன்னு வெளியில வந்தீங்கன்னா assumption நீங்க 5 தடவை கேட்டாச்சு. 5 தடவை கேட்டும் கிடைக்கல. That is the point, இல்லையா? ஓகே. அப்படின்றபோது இருக்கு அந்த கவுண்டர் இன்ஃபர்மேஷனே தேவையில்லையே. Okay. All right. So I still have questions in the for loop. எனக்கு இன்னும் question இருக்கு. Anybody else looking at the for loop? There are 2 if statements. Anybody want to make any suggestion on the if statement? Ma'am, இப்போ வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் நம்ம வந்து ஒரு 5 ரூபி 6 ரூபி அப்படின்னு வந்து அவங்க குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம், அது ஆட் ஆகுது. தேர்ட் டைம் வந்து 1000 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 தடவை கேட்டது இல்லன்னு ஆயிராதுல்ல மேம்? அது 3 தடவை நம்ம கேட்டோன்றது தானே மேம்? இல்ல, ஆக்சுவலா क्वेश्चनல வந்து இன்னொரு கண்டிஷன் இருக்கு. less than 10 ரூபியா இருந்தா நம்ம அதை வாங்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. வாங்க அதை ஆட் பண்ண கூடாதுன்றது கண்டிஷன் தான். ஆனா வந்து அது அவங்க தர்றா, நம்ம கேக்குறோம், அவங்க அதை கெட் பண்றோம் தானே அந்த மணி. ஆனா ஆட் பண்ணத ஜஸ்ட் அது வந்து ஐட்ரேஷனுக்கு வரும் தானே? நம்ம இத்தனை கவுண்ட் அந்த தடவை நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்றது வரும் தானே? 500 குடுக்குறாங்க, அடுத்து ஒரு 5 ரூபி குடுக்குறாங்க, அடுத்து ஒரு 500 குடுக்குறாங்கன்னா அது 3 டைம்ஸ்ன்றது தானே வரணும்னு நான் சொல்றேன். இல்ல அது தேவையில்லையா அப்படின்றது தெரியல. 3 டைம்ஸ் வரணும் மேம். ஓகே, 3 டைம்ஸ் வரணுமா? எஸ் மேம். இந்த கோட் படி 3 டைம்ஸ் வருமா? வரும் மேம். வராது மேம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் 15th லைன்ல மணி greater than 10ல கொடுத்திருக்காங்க. நீங்க கொடுத்த கண்டிஷன் படி பார்த்தா அப்படி வராது. ஏன் வராது? less than 10 கொடுத்தா எங்க போகும் மேம் லூப்? அப்போ லூப் பிரச்சனை நம்ம இருக்கு. Good. Yeah, Pradeshni. Yeah, correct. Explain her. Explain what you think. இருக்கும்போது அது ஒரு ஐட்ரேஷனா தான் அதை எடுத்துக்கணும். Okay, Manibalan, you have a question? Yes ma'am. Line number 28 இருக்குல ma'am. Line number 28. If condition. ஆமா. Yes ma'am. இப்போ வந்து என்னன்னா அதுல வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து பிரிண்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமா. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட்னு போட்டுருக்காங்க. பட் ஆனா அங்க வேரியபிள் வந்து எக்ஸ்ட்ரான்ற மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்காங்க. Alright, good point. Yes, good. Sorry. சரி. Okay, that's a good point. Now, back to the other discussion. அந்த askல வந்து என்ன print ஆகும்? Line number 20ல என்ன print ஆகும்ன்ற discussion. Okay, yes. Continue that discussion. அந்த லெஸ் தென் 10 கொடுத்தாலும் நம்ம வந்து அந்த ஆஸ்க்ன்றது வந்து நமக்கு ஆட் ஆயிட்டே வரணும் தானே? ஓகே, ஆட் ஆயிட்டே வரணுமா? வரணும். ஓகே, லெட்ஸ் சே ஆட் ஆயிட்டே வரணும். இவங்க எழுதின கோட்ல ஆட் ஆகுமா ஆகாதா? இந்த கோட்ல அந்த ஆஸ்க் அந்த வேரியபிள் எக்ஸ்ட்ரா 1 வந்து ஆட் ஒவ்வொரு தடவை கேட்கும் போதும் அந்த ஆஸ்கோட வேல்யூ சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? வினோதினி. ஆகும் மேம். வினோதினி. ஃபார் லூப்னால ஒவ்வொரு தடவையும் ஆயிட்டே தான் மேம் இருக்கும். ஆமா, கரெக்ட். இப்படி பிரிண்ட் பண்ணும்போது அதுதான் மேம். பிரிண்ட் பண்ணும்போது இப்போ கிரேட்டர் தென் 1000 இருந்தா தானே மேம் அந்த ஆஸ்க்ன்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது 1000க்கு பிலோவா இருந்ததுன்னா பிரிண்ட் ஆகாது. 1000 பிரிண்ட் ஆகாது. 5 தடவை கேட்டு 1000 வரலன்னா you are going to go to line 25. எஸ். 5 தடவைக்கு உள்ள 1000 வந்துருச்சுன்னா லைன் நம்பர் 20க்கு போய்டும். ரைட்? எஸ் மேம். கரெக்ட்டா? Ask is always correct. Ask will always give the number of times. Okay, that's good. நான் இப்ப என்ன சொல்றேன், அந்த 10 தடவை இப்ப क्वेश्चन கேட்டிங்க பார்த்தா for each time they give some money you need to print how much money you got and print whatever. And where is the $10 இது எங்க? Okay, only if the money is greater than 10. If the money is less than 10, then do not add it and do not count it also. அப்படின்ற கேஸ்ல உங்க கோட் எப்படி மாறும்? ஓகே, சரி, அண்டர்ஸ்டாண்ட். மொத்தம் 5 தடவை கேட்கணும், சரியா? மொத்தம் மேக்ஸிமம் 5 தடவை தான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க, அடுத்து ஒரு 7 ரூபாய் கொடுக்குறாங்க,
அடுத்து ஒரு 900 rupees கொடுக்குறாங்க. அப்போ எனக்கு ஆன்சர் நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து 2 தான் வரணும் எனக்கு, நாட் 3. நான் 3 தடவை கேட்டேன், ஆனா எனக்கு கொடுத்த மணி நான் அக்செப்ட் பண்ணது என்னவோ 2 தடவை தான் அக்செப்ட் பண்ணேன் நான், ரைட்? ஸோ ஐ வாண்ட் யூ டு பிரிண்ட், பிரியதர்ஷினி, உங்க கோட்ல ஐ வாண்ட் யூ டு பிரிண்ட் நாட் ஐ ஹட் ஆஸ்ட், ஐ அக்செப்டட் மணி 2 times அப்படி போடணும். How will you change your code? Instead of I had asked, asked times to get 1000க்கு பதிலா I accepted money, 2 times. இந்த நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல 2 times. இது புரியுதா? நான் என்ன நீங்க எழுதின கோடுக்கும் நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா? ஒன்னொரு. ஸோ இப்போ நீங்க எழுதின கோட் படி 1000 ரூபாய் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறீங்க 100 ரூபாய் கொடுத்தாங்க, செகண்ட் டைம் கேக்குறீங்க 10 ரூபாய் கொடுத்தாங்க, தேர்ட் டைம் கேக்குறீங்க 900 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 தடவை கொடுத்தாங்க, 3 தடவை கேட்டு உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க போட்டிருக்கீங்க ஐ ஹட் ஆஸ்ட் 3 times to get 1000, ரைட்? அதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். லைன் நம்பர் 20ல அதான் பிரிண்ட் ஆகும். நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ்ல ஐ ரிசீவ்டு மணி 2 times பிகாஸ் அந்த 10 ரூபாய் கொடுக்கும்போது நீங்க you didn't take the money இல்லையா? நீங்க 10 ரூபாய் திருப்பி கொடுத்தீங்க, எனக்கு வேண்டாம் 10 ரூபாய்லாம் வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு. So I want you to print I received money 2 times. அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். எத்தனை தடவை நீங்க வாங்குனீங்களா, which means உங்க கவுண்ட்ல வந்து அந்த 10 ரூபாய் கிடைச்சதெல்லாம் இன்க்ளூட் பண்ண கூடாது. ஓகே மேம். என்ன கோடு எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதணும்? என்ன சேஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாமா மேம்? சொல்லுங்க. யா ஓகே மேம். இது ஓகேவா மேம்? You tell me. Anybody can answer her question. இது ஓகேயான்னு கேள்வி கேக்குறாங்க. Who wants to answer? Let's see. Rumaina. Ma'am. She asked a question. என்ன பண்றாங்க? What is she doing? Number of times வந்து அத கவுண்ட் பண்றாங்க மேம். அந்த கண்டிஷன் satisfy ஆயிடுச்சுனா. Okay, she added line number 18, correcta? Yes ma'am. Okay, line number 18 does it look good? Correcta, அவங்க எழுதின கோட் கரெக்ட்டா? line number 18. அப்படி வராது மேம் எனக்கு தெரிஞ்சு. ஏன் வராது? அதுக்கு என்ன மீனிங்? அவங்க எழுதின கோடுக்கு என்ன மீனிங்? இப்போ அந்த மணி வந்து greater than 10 இருந்துச்சு அப்படின்னா அந்த மணிங்கிறது வந்து ருபீஸ் அப்படிங்கறதுல வந்து ஆட் ஆயிரும். அது கீழே வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஐட்ரேட் ஆகுது. ஆனா இங்க வந்து 1 தான் வரணும் மேம் எனக்கு தெரிஞ்சு. ரிசீவ்டு கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 தான் வரணும் நினைக்கிறேன். பிரியதர்ஷினி, நீங்க ஏன் பிளஸ் ஈக்குவல் டு ஆஸ்க் போட்டீங்க? why is Rumaina saying 1 ன்னு? நீங்க ஏன் பிளஸ் ஈக்குவல் டு ஏன்? நான் தெரியாம போட்டேன். சரி, இப்ப கரெக்ட்டா? எஸ் மேம். இப்ப எப்படி கரெக்ட் ஆச்சு? அது கொஞ்சம் பிளஸ் அது குரூப் ஆயிட்டு அந்த இதுல போட்டேன். சரி, இப்ப கரெக்ட்டா? எஸ் மேம், இப்ப கரெக்ட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுக்கு என்ன மீனிங்? லைன் நம்பர் 18க்கு என்ன மீனிங்? மேம் அந்த கவுண்ட்ல வந்து அந்த லூப் எவ்வளவு டைம்ஸ் லூப் ஆகுன்ற அந்த இது வந்து அந்த ரிசீவ் கவுண்ட்ல ஸ்டோர் பண்ணணும். அது எதுக்காக ஸ்டோர் பண்றோம்? அதுக்கு ஆஸ்கே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்காக இன்னொரு வேரியபிள்ல போட்டு அப்புறமா பண்ணணும்? நீங்க தானே மேம் வாங்கினா மட்டும்தான் அது பிரிண்ட் ஆகணும்னு சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். நம்ம வாங்காதனாலும் பிரிண்ட் ஆயிடுது. ஓகே, யா Rumaina, can you explain her? இது எப்படி எழுதலாம்? நீங்க ஆக்சுவலி என்ன சொல்லிருக்கீங்கன்னா 10 rupees இருந்தாலும் இல்லாட்டினாலும் அதோட கம்மியா இருந்தாலும் அந்த கவுண்ட் ஆகணும். அந்த மாதிரி தானே மேம் சொல்றீங்க நீங்க? No, don't do that. நான் என்ன எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? நான் ஃபர்ஸ்ட் 100 கொடுக்குறாங்க, அப்புறமா 10 கொடுக்குறாங்க, அப்புறமா 900 கொடுக்குறாங்க. You should say I received money 2 times, not 3 times. அந்த 10 வந்து நான் இன்க்ளூட் பண்ணல நான். Right? I said I received money 2 times.
ஓகே ஓகே. அத பிரிண்ட் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஆக்சுவலி ரிசீவ்ட் கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 ன்னு கொடுக்கணும். இப்போ வந்து நீங்க ஆஸ்க்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0ன்னு இருக்கும். அந்த 0ங்கிற வேல்யூ ரிசீவ்ட் கவுண்ட்க்கு அப்படியே போகும். அதுல என்ன யூஸ்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஓ 0. So Priyadashini, think about it. First வரும்போது ask is equal to what? 0 இல்லையா? It's a for loop. Increment ஆகும், correct. So first நான் என்ன சொன்னேன்? 100 சொன்னேன் இல்லையா? Okay, do you guys know how to debug the code? Break point போட்டு debug பண்ண பழகியாச்சா? கொஞ்சம் தெரியும் ஆனா. சரி, கொஞ்சம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. So அந்த 18 எங்க break point போடுவீங்க? Okay. Okay. And step okay run பண்ணுங்க. நான் சொன்ன அதே மாதிரி 100 அந்த மாதிரி கொடுங்க. Okay, 100. Okay, if money greater than okay, next line க்கு எப்படி போறது? Okay, என்னவாகுது? Okay. சரி, ரூபி வந்து டோட்டலா வாங்குனது. எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா ஆகலையா அந்த லைன்? இன்னும் ஆகல. ஆகல, கரெக்ட். அடுத்து ஸ்டெப் நெக்ஸ்ட் லைன். ஓகே, இப்போ என்னாச்சு? அது ஆட் ஆயிடுச்சு. சோ ஃபார் ரூபீஸ் வந்து சோ ஃபார் வாங்குனது 100 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ ரிசீவ் கவுண்ட் என்னவாக ஆகணும்? ரிசீவ்ட் கவுண்ட் வந்து 1 மேம். 1 ன்னு ஆகணும் இல்லையா? ஓகே, ரன் பண்ணுங்க. என்னாச்சு ரிசீவ் கவுண்ட்? என்ன ஆச்சு? 0. ஏன் 0 இருக்கு? ஃபார் லூப் 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கும். ஃபார் லூப் ஆரம்பிக்குது. பட் எனக்கு ஃபார் லூப்க்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்போதைக்கு நான் ஒரு தடவை வாங்கிட்டேன். நான் ரிசீவ் கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வேற வச்சிருக்கேன். நான் அந்த ரிசீவ் கவுண்ட் வேரியபிளோட பர்பஸ் என்ன? எத்தனை தடவை வாங்கியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சிருக்கேன் நான். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தா 1ல இருந்து வரும். எதுக்கு இதுக்கு ஆஸ்கையும் ரிசீவ் கவுண்ட்டையும் ஏன் கனெக்ட் பண்றோம்மா? ஆஸ்க்குக்கும் ரிசீவ் கவுண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? somebody else ரெண்டுக்கு சம்பந்தம் இருக்கா, சம்பந்தம் இல்லையா? நம்ம எப்ப மணி ஆட் பண்றோமோ அப்பதான் ரிசீவ்ட் கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஆமா, அதுக்கு ஏன் ஆஸ்க் யூஸ் பண்ணணும்னு கேக்குறேன். ரிசீவ் கவுண்ட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெயசூர்யா பார்க்கவே இல்லை பேரு. மேல இருக்குங்க, நான் பார்க்கவே இல்லை. சாரி. என்னது கேக்கு? ஆர் யூ அட்டெண்டிங் தி கிளாஸ்? பேயிங் அட்டென்ஷன்? என்ன ரிசீவ்ட் கவுண்ட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? கரெக்ட். ரிலேஷன்ஷிப் இருக்கா, இருக்கணுமா, கண்டிப்பா இருக்கணுமா, இருக்க கூடாதா, தேவையில்லையா? வாட் இஸ் இட்? ஆமா இருக்கணும் மேம். நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இருக்கிற மாதிரி தான் மேம் சொன்னீங்க. ஆமா, கரெக்ட். அப்ப இன்ட்யூஷன் படி இருக்கணும் தான் மேம் சொல்றது. மேம் ஆக்சுவலி நம்ம எத்தனாவது லூப்ல கிடைக்கும்ன்றது ஸ்டோர் பண்றோம். சரி, ஓகே, ஆஸ்க் பிளஸ் 1 ன்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆல் ஓவர் அகைன். முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பண்ணியாச்சு. என் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. டூயிங் இட் ஆஸ்க் பிளஸ் 1. ஆஸ்க்ன்றது கரண்ட் இட்டரேஷன். பட் எனிவேஸ் ஓகே, 100 rupees ஃபர்ஸ்ட். ஓகே, கீப் கோயிங். அடுத்த லைன்ல எங்க ரிசீவ் கவுண்ட் எங்க அப்டேட் ஆகுதுன்னு பாருங்க. கோ டு தி நெக்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட். இன்னும் அந்த லைன் நம்பர் 18 என்ன இது இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. சோ எக்ஸிக்யூட் லைன் நம்பர் 18 ஆச்சு. ஓகே ஓகே, ஒன் மோர் டைம். ஓகே, இப்போ ரிசீவ் கவுண்ட் 1 ஓகே, நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். சோ ஃபார் நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன் நான். கரெக்ட். ஓகே, கோ நெக்ஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் கண்டினியூ தி லூப். எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் ரன் அகைன். ரன் பட்டன் திருப்பி அனுப்புனீங்கன்னா it will go to the next. அடுத்து எவ்வளவு? 10 ரூபாய் கொடுக்குறேன். நான் 7 ரூபாய் கொடுக்குறேன். நான் 7 ரூபாய். என்னவாச்சு? போகாது. நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட் எந்த லைனுக்கு போகும்?
இந்த லைன் செக் பண்ணணுமா இப்போ? 10 ரூபாய் இல்லையா? அப்புறம் ஏன் நான் செக் பண்றேன்? என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? There's no need to check at this point. But anyways, that's a different problem. Okay, next. Keep running. அடுத்து இப்போ 900. Money greater than 1. Okay. Okay. Okay, hold on. இப்போ ரிசீவ் கவுண்ட் என்னவாக இருக்கணும்? ஜெய சூர்யா, இப்போ ரிசீவ் கவுண்ட் என்னவாக இருக்கணும்? ரிசீவ் கவுண்ட் என்ன? Are you there? இருக்கேன் மேம் இருக்கேன். ஓகே, ரிசீவ் கவுண்ட் இப்போ என்னவா இருக்கணும்? எனக்கு ஆன்சர் என்ன? +1 கொடுத்துருக்கீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வந்து மொத்தம் எத்தனை கொடுத்துருக்கேன் நான்? ஒரு தடவை 100 ரூபாய் கொடுத்தேன், 7 ரூபாய் கொடுத்தேன், 900 கொடுத்துருக்கேன் நான். 3 இருக்கணும். 3 தடவை ரிசீவ் பண்ண நான். எத்தனை தடவை ரிசீவ் பண்ணேன்? Did anyone raise their hand? Yes, நிதிஷ். மேம் ரிசீவ் கவுண்ட் வந்து 2 இருக்கணும் மேம். ஆஸ்க் வந்து 3 இருக்கணும். ரிசீவ் கவுண்ட் 2 இருக்கணும், ரைட்? பிகாஸ் நான் 2 தடவை வாங்கி இருக்கேன் நான். பட் இந்த கோட் படி ஓகே. யா, ஆக்சுவலி வந்து இப்பதான் யோசிச்சேன். எனக்கு கொஞ்சம் இப்பதான் இதெல்லாம் பாக்குறேன், கொஞ்சம் குழப்பது. ஆஸ்க் +1 போட்டா அது லூப்போட இதுவும் இன்கிரிமெண்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து ரிசீவ்ட் கவுண்ட் +=1 மட்டும் தான் மேம். அவ்வளவுதான். That is simple. I don't know why you guys are confusing with the ask and stuff. ஓகே மேம். ஆஸ்கோட பர்பஸ் வந்து மொத்தம் 5 தடவை ரன் பண்றதுக்கு. ரிசீவ் வந்து எத்தனை தடவை வாங்க. திஸ் பிரியதர்ஷினி, நான் எதுக்கு இதெல்லாம், நீங்க இப்படித்தான் முதல்ல கோட் எழுதிருந்தீங்க. முதல்ல எனக்கு கோடு காட்டும் போது you had a variable called count and you told me இந்த கவுண்டோட பர்பஸ் வந்து எத்தனை தடவை வாங்கிருக்கு. That is what your code. Now all I did was கொஞ்சம் கண்டிஷனை சேஞ்ச் பண்ணி திருப்பி I came to the same condition. உங்களோட ஒரிஜினல் கோடுக்கு தான் நான் திருப்பி கொண்டு வந்தேன். பட் இப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றது இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. டென்ஷன் ஆயிடுச்சா கிளாஸ்ல? இல்ல மேம், ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குமோன்னு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஓகே, இனிமே இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அதாவது ப்ராப்ளம் வந்து திங்க் பண்ணும்போது நிஜத்துல எப்படி ஆகும்ன்றது யோசிச்சு பார்த்துட்டு தென் யூ ரைட் த கோட். அகைன் ஜெயசூர்யா, ஆஸ்க்குக்கும் ரிசீவ் கவுண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. ரிசீவ் கவுண்ட் எத்தனை தடவை வாங்கினேன்றதுக்கு, ஆஸ்க் வந்து எத்தனை தடவை ரன் பண்றேன்றதுக்கு கேட்டதுக்கு கேட்கிறேன் நான். தட் இஸ் ஆஸ்க். ரிசீவ் எத்தனை தடவை வாங்கினேன் நான். That is what receive is. சரியா? So these are all small things. நீங்க வந்து again another question I had is in line number 22ல if condition இருக்கு. அந்த if condition எப்ப கால் பண்ணனும்? அந்த if condition only if money is greater than 10 then you ask check the rupees. இல்லன்னா there is no need to check the rupees. இல்லையா? பணமே வாங்குறப்போ இருக்க திருப்பி ஒவ்வொரு நான் செக் பண்ணிட்டே இருக்கேன். நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு ருபீஸ் 1000க்கு மேல போச்சான்னு சொல்லிட்டு கேட்கணுமா வேண்டாமா? ரைட், கேட்கணுமா வேண்டாமா? லைன் நம்பர் 22. லைன் நம்பர் 22. எப்ப வந்து அந்த இஃப் கண்டிஷனை கால் பண்ணணும் நம்ம மணி எப்பனக்கு அப்புறம் 5 ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5 ஐட்ரேஷன் முடிச்ச அப்புறமா அதான் மேம் ரிசீவ்ட் கவுண்ட்ல ஆட் பண்ற மணி எல்லாம் ஆட் பண்றோம் மேம். ஆட் பண்ணா மட்டும்தான் செக் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். யூ ஹேவ் டு இன்டெண்ட் இட். ஓகே, மணி ரிசீவ் பண்ணா மட்டும்தான் செக் பண்ணணும். ஓகே, இப்ப நான் ரிசீவ் பண்ணிருக்கேன், 1000 ரூபாய்க்கு மேல போச்சா? ரிசீவே பண்ணலன்ற கேஸ்ல நான் செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு, இல்லையா? Okay, so these are some simple thinking exercise. I think you all understand. I hope if condition na enna, for loop na enna theriyudhu ungalku. program எழுத இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எழுதத்தான் எப்படி நிஜமான ப்ரோக்ராம் எழுதுறதுன்ற பழக்கம் வரணும் உங்களுக்கு. சரியா? So try to do it on a daily basis and இந்த கிளாஸ்ல பண்ணும்போது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி எல்லாம் மாத்தி கேட்டா நான் என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. Okay, let's see. I'm trying to see if anybody else has anything else. We can do one more program because you guys normally do 2 hours. அன்பு செல்வி,
Yes, ma'am. Yes. நீங்க எதனா ஷேர் பண்றீங்களா? What is your latest code? Priyadarshini can stop. Okay, ma'am. Anybody, Anduselvi, anything you want to show? Ma'am, ENT system இல்ல ma'am, system problem ma'am. College systemல தான் ma'am யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு லேப்டாப் இல்லையா? What's the problem? Yeah ma'am, லேப்டாப் இல்ல ma'am. என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் 3rd year CSBS ma'am, computer science. So, okay, லேப்டாப் இல்லாம எப்படி காலேஜ் எப்படி how do you do college homework? லேப் ஹவர்ஸ்ல காலேஜ்ல ஒர்க் பண்ணுவேன் மேம். சரி, வெளியில இருந்து கொடுக்குற ஹோம்வொர்க்ஸ் அதெல்லாம். சரி, I see. Okay. கிளாஸ் முடிஞ்ச பிறகு talk to me. Okay, stay back and talk. Yeah. Okay. Okay. Anybody else don't have a laptop at all? லேப்டாப்பே இல்ல, நான் வீட்டுக்கு ஹாஸ்டல்ல இருக்கு, அந்த கதையெல்லாம் இல்ல. லேப்டாப்பே இல்ல என்கிட்ட. அப்படி என்ன இருக்கீங்களா? Everybody has their own laptop? Okay. All right. Okay. So any other volunteers? கடைசி என்ன போட்டிருக்கீங்களா? சரண்யா மேபி. கடைசி என்ன கோட் போட்டிருக்கீங்களா? You want to share and explain? Yes, ma'am. Okay. Yeah, maybe we'll do for another 10 minutes and I have to go. Ma'am, whether my screen is visible ma'am? என்னது? Screen visible இருக்கா ma'am? Yes, yes, coming up. Yes. என்ன ப்ராப்ளம்? என்ன கடைசி என்ன போட்டீங்க? மேம் லாஸ்டா கமலா மேம் கொடுத்த லிஸ்ட்ல ஒரு சம் கொடுத்திருந்தாங்க மேம். சரி. என்னது அது? போட்டீங்களா? Okay. Explain me the problem and the answer. மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் நேம்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கணும் மேம். நெக்ஸ்ட் அவங்களோட சிஎஸ் மார்க்ஸ், மேத்ஸ் மார்க்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்து நம்ம டைரக்டா கோட்லயே ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ வந்து அவங்க இண்டிவிஜுவலா ஒருத்தவங்கள எடுத்து செக் பண்றோம் மேம். அவங்க வந்து 90 above இருந்தாங்கன்னா அவங்க ஏ கிரேடு, ஆர்எல்ஸ் 80 above இருந்தாங்கன்னா அவங்க வந்து பி கிரேட் மட்டும் தான் மேம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட்ல 90 above, மீதி ரெண்டுல ஏதாவது ஒன்ல 90 above எடுத்திருந்தாலும் அவங்க ஸ்டூடெண்டோட நேம் மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும். Student display the name of the student who got all A இல்லன்னா 1A and 2 B's. Yes. சரி, அதான் பண்ணோம். ஓகே. என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸோட நேம்ஸும் அவங்களோட மார்க்ஸும் வந்து நான் ஹார்ட் கோட் பண்ணிட்டேன் மேம். சரி. நெக்ஸ்ட் லூப்ல வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த லிஸ்டோட லென்த்தை வாங்கிக்கிறேன்னா அந்த லென்த் வரைக்கும் லூப் ஆற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்டோட மார்க், சிஎஸ் மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் மார்க்ஸ் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 23rd லைன்ல வந்து என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 90 எல்லா சப்ஜெக்ட்லயுமே 90 இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு இது எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பாக்குறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்லயாவது 90 இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிருக்கேன் மேம் இந்த ஆர்க்கு அப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ல. அப்படி இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அவங்களோட நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ற மாதிரி செட் பண்ணணும். ஓகே. அந்த if condition என்ன பெருசா போயிட்டு இருக்கு? can you break it into smaller lines so that we can read? எப்படி வந்து கரெக்ட்டா பிரேக் பண்ணுவீங்க? Okay. Yeah, your condition. If condition. Blue colorல எனக்கு ரீட் பண்றதே கஷ்டமா இருக்கு. Okay. There a way to change the theme to make it a little bit better readable? Is it okay? That's okay. Okay. I expanded it. சரி, சொல்லுங்க. Okay. என்ன what is the condition? என்ன பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இஃப்ல வந்து என்ன பண்ணிருக்கேன்னா மேம், அவங்க எல்லா சப்ஜெக்ட்லயுமே 90 above இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிருக்கேன் மேம்.
நெக்ஸ்ட் ஆர்க்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன்ல என்ன பண்ணிருக்கேன்னா அவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லயாவது 90 இருக்காங்களா இல்ல 80 இருக்காங்களான்னு செக் பண்ணிருக்கேன். Okay, but okay, all right, let's run it. Okay. So run பண்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டூடண்ட் மட்டும் ரன் பண்ணலாம் நம்ம, சரியா? ஒரு ஸ்டூடண்ட்க்கு சரி, உங்க இதுபடி ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் என்ன சிபி இஸ் கோயிங் டு பி என்னது சிபி இஸ் பிரிண்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? சிபி பிரிண்ட் ஆகுமா? ஏன் சிபி எப்படி பிரிண்ட்? ஏன்னா அவங்க வந்து ஏ கிரேட் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஏ கிரேட் வச்சிருக்காங்க. சிபியோட மார்க்ஸ் என்னென்ன? 70, 85, 95. 95. Okay. So yes, okay. A வந்து எல்லாத்துலயும் A வாங்கியிருக்காங்களா? Student who got A in all the subject. இல்லையா? சிபி has A in all the subject? No ma'am. இல்ல. Okay. Or இங்கிலீஷ்ல மட்டும் 90 above வந்திருக்காங்க. correct. So at least she has, okay. So அதனால first condition satisfy ஆகல. Not all A's. அது first condition. அது false ஆயிடுச்சு. False ஆயிடுச்சு. Second என்னது? At least 1 A and rest B. Right? Yes ma'am. 1 A எங்க வாங்கியிருக்காங்க? அந்த இங்கிலீஷ்ல 1 A 95. மீதி ரெண்டும் B யா? நான் B ன்னு அஸ்யூம் பண்ணிட்டேன். எப்படி B வந்து என்னது greater than B தான் அப்படினா 80 above தான் மேம். அப்படினா இந்த கண்டிஷன் ஆகாது, right? Then she is so I don't think except for the third one Ammu is the only one. என்ன கேட்டா Ammu is the only one. Everybody agree with her with the code? Anybody has any questions on how this code is written? Gokul? Yeah, Rani. Ma'am, Ammu also English mark is 75 ma'am. No, அது 75 ஆகுது. Okay. So யாருமே இல்லையா அப்போ? Yes ma'am. எந்த கண்டிஷனும் satisfied ஆகாது ma'am. Okay, but you code run பண்ணா என்ன ஆகுது? Just run, not debug, just run the whole thing. CBN மூலமா வருது. ஏன் வருது? So Gokul, maybe can you explain the code ல என்ன எழுதிருக்காங்கன்னு? If condition. இதே கோடே கொஞ்சம் வேற மாதிரி எழுதிருக்கேன். நானும் ஆக்சுவலா அது பண்ணிருக்கீங்க. பட் இவங்க எழுதின கோட்ல என்ன சஜஷன் உங்களுக்கு? Or what is wrong? Ma'am. எழுதுன Ma'am. இவங்க எழுதுன Yes. Go ahead. Complete Gokul. அவங்க எழுதுன கோட்ல வந்து ஆக்சுவலா என்ன கிரேடுன்னு அவங்க பிரிண்ட் பண்ண ஆக்சுவலா 9 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மார்க்ஸ்க்கு என்ன கிரேட் அப்படின்றத வந்து அவங்க பிரிண்ட் பண்றாங்க. என்ன கிரேட்? ஓகே, பெர்சன்டேஜ் போடல. ஓகே, பட் ஆன்சர் வந்து என்ன கேட்டிருக்காங்க? பிரிண்ட் ஸ்டூடெண்டோட பேரை பிரிண்ட் பண்ணா போதும். இந்த கண்டிஷனை மீட் பண்ற ஸ்டூடெண்ட பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மேம் அந்த 80 போட்டிருக்காங்கல்ல மேம், சிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் 80 போட்டிருக்காங்க. அது ஆர் போடாம அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தா இது கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் மேம். ஓகே, எஸ். Okay, so you know what I'm going to share my screen and show you how to write இந்த மாதிரி if condition எழுதணும்னா, இவ்வளோ long if condition எழுதணும்னா அதை எப்படி வந்து எழுதுறது better. I'll show you how to do it. Can you post can you the line number 19 to 24 மட்டும் chatல போட முடியுமா? I'm going to share my screen and I'll show you how to write this code. Thanks. I'll share my screen, okay? So I'm sharing, right? Okay. So this is her code, right? Oops, sorry. Control.
இந்த 3 மார்க் இங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சே சிஎஸ்ல வந்து 90, 70. ஸோ அந்த இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் என்னது? You have to have, all subjects greater than 90 இருக்கணும். Greater than or equal to 90, right? That is your first condition. சரியா? Yes, ma'am. Okay. Or that is your first condition. This is the whole thing இதுவா இருக்கணும். This is your first condition. Or இந்த condition second என்ன condition சொல்றோம் நம்ம? 1A and the rest B. 2 B's, right? Again, that's also 2 conditions. So Yes. 1A இருக்கான்னு செக் பண்ணணும். That is one condition. அப்புறமா 2 B's இருக்கான்றதை செக் பண்ணும். அது ரெண்டும் and. Ma'am. Ma'am 2 B's னு வராதுல மேம். இப்போ 290 ஒரு 80 எடுத்தாலுமே ஆட் ஆகணும் தானே மேம்? 290 அட்லீஸ்ட் 190 தானே மேம்? அட்லீஸ்ட் 190. 1A இருக்கணும். மீதி ரெண்டும் A and B இருக்கணும். A or B. Basically அந்த கிரேட் வந்து கிரேட் greater than or equal to 80 basically. Yes ma'am. And the second subject 1, as I will say subject 1 instead of saying okay, subject 1 and subject 2, subject 2 greater than or equal to 80. இது மாதிரி எல்லா காம்பினேஷனுக்கும் எழுதணும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, you see how I type it, how I think about it, and how I put this parenthesis போடுறேன் இல்லையா, that is what is going to make the difference. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? all subjects greater than or equal to 90. that is what this condition is. இதெல்லாம் CS greater than 90, math greater than 90, English greater than 90. Very good. That is one condition. இந்த கண்டிஷன் இருக்கா இல்லையா? Okay, put a break here, right, and write a comment. முதல்ல இது ஒரு கண்டிஷன், இந்த whole thing ஒரு கண்டிஷன்றதுனால அதை ஒரு ஃபுல் பிராக்கெட்ல போட்டுட்டு write a comment saying all subjects greater than 90. That's the first condition. இல்ல இந்த கண்டிஷன் satisfy ஆகல அப்படின்ற கேஸ்ல, and then you come to the next one. I don't know how இது works in சொல்லிட்டு line break, how does that do? Anybody know? Pythonல எப்படி பண்றதுன்னா? It's okay, we'll put it back again. Next condition, ஒரு இதுல greater than இது, ஒரு subject first subjectல greater than 90, and remember that is my and right here. மீதி ரெண்டு சப்ஜெக்ட்லயும் I'm going to type this whole thing again because பண்ண சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல greater than 90 இருக்கணும், and அடுத்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் greater than 80 இருக்கணும், ரைட்? கரெக்டா? மேம் இப்ப செகண்ட் ஒன்ல 90 மேல எடுத்திருந்தாங்க அப்படின்னா கிரேட்டர் தென் கரெக்டா? சிஎஸ்ல மட்டும் 90 தான மட்டும் எடுக்கும் மேம். சிஎஸ்ல 90, அதாவது ஒரு சப்ஜெக்ட் இல்ல, I'm going to continue. either இந்த கேஸ் இருக்கணும், ஒன்னு சிஎஸ்ல 90, ரெண்டுலயும் 80, இது ஒரு கண்டிஷன். எஸ் மேம். then or same thing, just change the subject names, right? It's not how I do it, but CS க்கு பதிலா math, this will satisfy the other condition. math க்கு பதிலா CS. இதுவும் இல்லையா? R.
நான் எழுத வர்றது புரியுதா? எப்படி எழுதணும்ன்றது, so that for you to read it properly. மேத்துக்கு பதிலா இங்கிலீஷ்ல 90, இந்த மூணுல எதுனா ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். டு லுக் ஃபார் த இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது மூணுமே அண்ட் கிரேட்டர் தேன் 90 ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இது மூணும் இல்லைன்ற கேஸ்ல the whole thing is not there. I'm starting a new condition. மூணும் ஆர் கண்டிஷன்ஸ். either CS is greater than 90 and these two are greater than 80. இல்ல math greater than 90 மித்த ரெண்டும். So you see the brackets, the way the brackets are going. Anybody following me or not? Yes, ma'am. Or இந்த இடத்துல இதோட bracket, if I select it, it shows where it ends. இது ஒரு கண்டிஷன், அப்புறமா இது ஒரு கண்டிஷன், அப்புறமா இது ஒரு கண்டிஷன், and then my thing ends here. Print student name. இந்த இடத்துல you print the student name. Whatever the student name is, whatever, okay. So the point here is the way you write the code, you put the proper brackets. The purple color bracket இருக்கு இல்லையா, the whole thing is ஒரு condition. So இது satisfy ஆகலைன்னா I'm starting a totally new condition which is these three together. இந்த yellow எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது பாருங்க, இது மூணு சேர்ந்து ஒரு கண்டிஷன். either இந்த கண்டிஷன் satisfy ஆகணும், ஆர் இந்த கண்டிஷன் satisfy ஆகணும், ஆர் இந்த கண்டிஷன் satisfy ஆகணும். இந்த மூணுல எதுனா ஒன்று satisfy ஆகணும். ஏன் மூணுல எதுனா ஒன்று? because it says that ஒரு ஏ இல்லைன்னா மித்த ரெண்டும் பி அது இருக்கிறதுனால, அதனால அப்படி போட்டிருக்காங்க. then that's the reason we are finding it this way. But you don't write the code in one long line. அந்த மாதிரி எழுதாம you have to start using proper, இந்த மாதிரி இந்த parenthesis போடுறோம் இல்லையா, அது கரெக்டா போடணும் நம்ம. if you see, இந்த ஆண்டுக்கு முன்னாடியும் I should be doing it like this also. இந்த இடத்துல ஒரு ஆண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியும் try to do every condition with its own bracket. So இதுவும் satisfy ஆகணும், இந்த whole thingum satisfy ஆகணும். That is why I wrote it like this. ஏயும் இருக்கணும் and இந்த ரெண்டும் இருக்கணும். So again, comes with practice. Try to put parenthesis. எதை குரூப் பண்றோமோ அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு parenthesis போடணும். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் பாருங்க, பர்பிள், ஒவ்வொன்றும் ஒரு பர்பிள்குள்ள இருக்கு. And then the whole thing is under a yellow thing. So if I look at just the yellow bracket, either இந்த condition satisfy ஆகணும் or இந்த condition satisfy ஆகணும், which is what the first thing says. எல்லா சப்ஜெக்டும் 90 or ஒரு சப்ஜெக்ட் 90 மித்த சப்ஜெக்ட் 80. இந்த எல்லா சப்ஜெக்டும் 90 is ஒரு condition. Here is my R. In the whole thing is my next condition. Within the yellow குள்ள இருக்கிறது. இந்த ஒரு condition I have expanded it like this. புரியுதா? This is one way to write. Too much code here, but புரியுதா எப்படி if condition break பண்ணி எழுதுறதுன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. So next time if you have a long if condition, your if condition should always have bracket. என்ன கேட்டா, நீங்க இந்த கோட் எழுதணும் இல்லைங்களா, நீங்க இதுக்கு முன்னாடி 1000 rupees சமாச்சாரம்லாம் பார்த்தனே, அப்பவும் you should try and put it within parenthesis, so and எங்க முடியுது, புது கண்டிஷன் எங்க ஆரம்பிக்குது, பிராக்கெட்டே போடலன்னு வைங்க, தென் இந்த ஆண்டுக்கு இந்த ஆண்ட் இந்த ஆரோட சேர்ந்ததா, இந்த ஆண்ட் இந்த ஆரோட சேர்ந்ததான்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும் நமக்கு. With putting brackets, you know which and is part of which are, or எந்த whole thing makes up ஒரு condition. இப்போ கால்குலேட்டர் எழுதும்போது ரிமெம்பர் யூ கேஸ் அரித்மெட்டிக், இப்போ ஐக்கு நம்பர் கால்குலேட் பண்ணனா 1 + 1 டைம்ஸ் 5. இப்போ என்ன இப்படி போட்டா என்ன தெரியும் நமக்கு? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் என்ன? 1 + 1 டைம்ஸ் 5க்கு என்ன ஆன்சர்?
You can answer. What is the value of I? 6. Value of I is 6, or is it 10? I is equal to 6 or 10? 6. I is equal to 6. I is equal to 10 வரணும்னா என்ன பண்ணணும்? 6. ஏன் 6? I is equal to ஏன் 6 ன்னு சொல்றோம்? 10 வரணும்னா 1 + 1 வந்து பிராக்கெட்ல போடணும். ஓகே, யா, ஓகே, கரெக்ட். ஸோ ஏன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து நான் எதுவுமே பிராக்கெட் போடல, பட் எதுக்காக 6ன்னு சொன்னீங்க எல்லாரும்? Bodmas rule. Correct. First you apply the multiplication and then you apply the addition, right? So இது இந்த போர்ட் இப்படி எல்லாம் ஒன்று இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு will it be easier if I did like this? இப்படி நான் கோட் எழுதியிருந்தேன்னா isn't it easy to read? Okay, I need to இதை முதல்ல அப்ளை பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த ஒன்று அப்ளை பண்ணணும், right? It's easier for me to read. இல்ல, if I want it different, then I do this 1 + 1. So you see the purpose of எதுக்காக bracket யூஸ் பண்றோம்? It makes it read your equation easier, right? Yes, you understand the rule. என்ன Bodmas எல்லாம் பேர்லாம் சொன்னீங்க. Okay, you understand the rule. But when I write my code, இதே long okay, the Bodmas rule தப்புன்னு சொல்லிட்டீங்க. Let's say I had 1 + 1 times 5 + 7 divided by 8 times 6. Okay, you know, times 6 divided by 67 + 2 minus 5. Okay, an answer. Too much. You know, you have to do a lot of math. If I had done it like this, நானே ஒரு bracket போட்டு முதல்ல இதை பண்ணணும், அதுக்கு அடுத்து இதை பண்ணணும், இந்த மாதிரி நான் பண்ணியிருந்தேன்னா wouldn't it be easier to do it for me? Understand it? Right? Yes, ma'am. That is the purpose of parenthesis. Same thing applies when you write conditions in if statements. When you have multiple ands and odds and the combination லாம் இருக்கும்போது by grouping it, எப்படி group பண்றோம்? parenthesis போட்டு பண்ணும்போது it's very easy to read and also very easy to calculate. அதனால இந்த homework பண்ணீங்க இல்லையா, இந்த grade 8 9 whatever, அதோட whole purpose of that homework is to see how to write proper if statement. The conditions எல்லாம் எப்படி கரெக்டா parenthesis போட்டு group பண்றீங்க அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அந்த homework. And that is how you do it. So you guys see the purpose of a parenthesis? எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு? Yes, ma'am. Okay. Now this is one way to do it. இவ்வளவு long இது எழுதுறது one way to do it. Gokul, you said you did it differently. வேற மாதிரி படிச்சிருக்கீங்களா? இல்ல மேம், இந்த கோட் தான் அடி கிரேட் ப்ராப்ளம். இப்படி தான் போட்டிருக்கீங்களா? இல்ல மேம், அது நான் வந்து சப்ஜெக்டோட மார்க்ஸை இன்புட் வாங்கிட்டு அதை டிவைட் பண்ணிட்டு ஓவரால் பெர்சன்டேஜ் அப்புறம் அவங்க எடுத்து கிரேட் கால்குலேட் பண்ணி. But that's not the question. And I do movies problem, common movies. இல்ல நான் கேக்குறது இந்த கொஸ்டினுக்கு, இந்த கொஸ்டின் where you have to print greater than 90. Okay, அந்த whether the student இந்த கண்டிஷன் எல்லாம் மீட் பண்ற ஸ்டூடண்ட்ட பிரிண்ட் பண்ண சொல்லி தான் கொஸ்டின் இல்லையா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி இருக்கீங்களா? இல்ல மேம், எழுதல. ஓகே, so my question is அதான் இந்த கொஸ்டினுக்கு this is one way to, அவங்க அதிலே போட்டுருக்காங்க use only one statement if statement போட்டிருந்தாங்க இல்லையா அந்த கொஸ்டினுக்கு. அந்த purpose of this homework வந்து to see how well you write your if statement. That is the purpose. புரியுதா? Alright. Yes ma'am. Any questions, anybody? Illendra casela we'll end the class here. Question? Did anyone raise their hand? Anybody has questions? ஹோம்வொர்க்ல வந்து ஜிப்னு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு அப்படிதானா இல்லாட்டி எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் தப்பா புரிஞ்சிருக்கான்னு தெரியல. இந்த ஹோம்வொர்க் இருக்கா? எஸ் மேம், டிஸ்கார்ட்ல அந்த மேம் போடும்போது ஏதோ ஜிப்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை வந்து யூஸ் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது வந்து என்ன பண்ணணும்னா குரூப் எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபுல்லா குரூப் பண்ற மாதிரி இது பண்ணணும். Pupil something அந்த மாதிரி ஒன்னு சொன்னாங்க. Okay, it says try using the zip method as Manibalan suggested. You have a list of students. Okay, all right. What is அந்த மாதிரி அது வந்து குரூப் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட்ல எது இருக்கோ அந்த இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட நேம் இருந்துச்சுன்னா அந்த இத வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஃபுல்லா எல்லாமே குரூப் பண்ணி வைக்கிற மாதிரி பண்ணணும். அது பார்த்தேன். அதான். சரி, பண்ணிட்டீங்களா?
நான் பண்ணியிருந்தேன். இப்பதான் நீங்க சொன்ன கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ல போய் மாத்தி வச்சிருந்தேன். சரி, ஓகே. அந்த if statement at the next Monday class உங்களுக்கு Kamala ma'am is back, right? Okay, yeah, you can talk to her about this statement and you can do it. Okay. I use பண்ண மாதிரி போட்டுதானே அதான். Yeah, sure. All right, any other questions? Anything else? If not,